அப்படியே நின்றுகிட்டு இருக்கு வெளியில். இதெல்லாம் பார்க்கும்போது சில சமயம் சிலர் சொல்கிறார், ஒருத்தர் சிவபுராணத்துக்கு யோக நிலையில் யோகி ஒருத்தர் சிவபுராணத்துக்கு மட்டுமே உரை வைத்தார். திருவாரூர் சிவானந்த யோகி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சிவபுராணத்துக்கு மட்டும் யோக நிலையில் விளக்கம். ஒன்னொன்றுத்துக்கும் ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ் அப்படின்னா அது என்ன, அது யோகத்தில் எந்த நிலையை குறிக்கும், இப்படி ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட். அதில் என்ன பியூட்டின்னா, அதில் முன்னுரை எழுதுகிறாரு. அப்படி முன்னுரை எழுதும் போது அதில் ஒரு இடத்துல அடியல் குறித்து வச்சிருக்கிறார். அந்த இடத்துல எழுதுகிறார், இதை பக்குவம் இல்லாதவர்கள் யாராவது படித்து விட்டு இந்த 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 பகுதியை, இந்த நூலை படித்தால் நீங்கள் நாத்திகராக கூட வாய்ப்பு இருக்கிறது. தயவு செஞ்சு அவர்கள் இந்த நூலை படிக்க வேண்டாம்னு எழுதியிருக்கார். ஏங்க, ஒரு யோக நிலையில் எழுதும்போது அவர் எந்த திங்கிங்கில் எழுதுறாரு பாருங்க. அப்போ உள்ளுக்குள்ள போகும்போது, அந்த நூலுக்குள்ள போகும்போது பக்குவம் இல்லாத ஆள் கையில் கிடைச்சதுன்னு வச்சுங்களேன், அவன் இருக்கிற கொஞ்ச நஞ்ச பக்தியும் போய் நாத்திகனா போகிறதுக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றது. அந்த அளவுக்கு இந்த பிறவி என்பது பிறவி இருக்கு பார்த்தீங்களா, இதில் கிடைக்கக்கூடிய இந்த அரிய வாய்ப்பு, பொது நீக்கி தனி நினைய வல்லார் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு, தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டான பிறகு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த குரூப் அத்தனை குரூப்லையும் நீக்கி இதெல்லாம் இல்லை, இவர்தான் முழுமுதற் கடவுள் என்று சிவத்தையே முழுமுதற் கடவுளாக கொண்டு அதுக்குள்ள வராங்க பார்த்தியா. அது எப்படின்னா, கையில் கடலை நீந்தி வந்த கதை இந்த கதை இப்போ வந்திருக்கிறது. கடலை கையில் நீந்த முடியுமா? அப்படி நீந்தினால் சிவஞான சித்தியாரில் சொல்கிறார் அருள்நந்தி சிவன், இந்த சைவ சமயத்துக்குள்ளே நான் வந்திருக்கேன்னு சொன்னால் எப்படின்னா, இந்த பிறவி எத்தனையோ பிறவி எடுத்து 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 அதில் போய் நிறையா பழத்தில் மாட்டி இத்தனை தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய சிறு தெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்து தெய்வம் இல்லாததை தெய்வம் என்று எண்ணி எத்தனையோ இடத்திலே நான் அவதிப்பட்டு கடைசியில் ஒரு முழுமுதற் பொருள், ஒரு முழுமுதற் சைவம் என்பதாக சொல்லக்கூடிய ஒன்று எது என்பதாக சொன்னால் அது சைவ சமயம். அதனுடைய கடவுள், முழுமுதற் கடவுள் சிவபெருமான் என்று எண்ணக்கூடிய பொது நீக்கி தன நினைய வல்லார் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நிற்கக்கூடிய அந்த நிலை இப்போ நீங்கள் நிற்கிற நிலை. நீங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இப்போ வந்திருக்கீங்க. ஒதுக்காதவங்கெல்லாம் வெளிலிட்டாங்க. ஏன்னா அதுவும் இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். இந்த நாளில் எந்த கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு தெரியாது. அதுக்கெல்லாம் போகாமல் இதில் எல்லாம் தாண்டி எதற்கு செல்ல வேண்டும், எது முழுமுதற் பொருள், எது முழுமுதற் சமயம் என்பதாக சொல்லி அந்த முழுமுதற் சமயமாக விளங்குவது சைவ சமயம். அந்த சைவ சமயத்திலே இருக்கக்கூடிய முழுமுதற் கடவுள் சிவம் என்பதாக உணர்ந்த நிலையிலே அதை உணர்த்தும் முறையிலே கொண்டு வந்து நம்ம இங்கே சேர்த்துருக்கார். இது அரிது. இப்படி வருகின்ற இந்த வாய்ப்பு எப்படிப்பட்ட வாய்ப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லிட்டு சைவ சமயத்தினுடைய அந்த தனிப்பெரும் சிறப்பு என்னங்கிறத நம்ம பார்க்கணும். இது மணிவாசகர் தான் சொல்றாரு இந்த உதாரணம். நம்முடைய இந்த இந்தியாவுக்கு மேற்கே இருக்கக்கூடிய கடல் எது? இந்தியாவுக்கு மேற்க அரபிக்கடல். இந்தியாவுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் வங்காள. ஒன்றும் சந்தேகம் இல்லையே? இல்லை, பாதி வருது பாதி வரல. என்ன சார் திடீர்னு இந்தியாவுக்கு இருக்க மேற்க கடல், கிழக்க கடல், அப்போ தெற்கில் ஏதோ ஒரு கடல் இருக்காது? இன்னுமா சார் இப்படி இந்த 3 கடல் ஒரே கடல் தாங்க, 3 பேர். மேற்கே இருக்கக்கூடிய அரபிக்கடலில் ஒரு பெரிய ஒரு வளையம், மர வளையம், நல்லா மதக்கக்கூடிய மர வளையம். அதை தூக்கி மேற்கே வங்காள விரிகுடாவில் மேற்கே அரபிக்கடலில் தூக்கி போட்டு, இந்த பக்கம் எது வங்காள விரிகுடா, அங்கே ஒரு பெரிய கோல், மரக்கோல், அதை தூக்கி இந்த பக்கம் போட்டுருங்க. இப்போ இங்கே மேற்க அரபிக்கடலில் போட்ட வளையமும் இந்த பக்கம் வங்காள விரிகுடாவில் போட்ட கோல்
இது ரெண்டும் என்ன ஆகும்னா அடித்து 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 அப்படியே மூமெண்ட் ஆகி 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 ரெண்டும் சேரக்கூடிய ஒரு இடம் எது நடுவில்? எது? இந்தியன் ஓஷன். இப்போ இந்த இந்தியன் ஓஷனில் இங்கே போட்ட மரவளையமும் இங்கே போட்ட கோலும் ரெண்டும் ஒன்றா வந்து சேருமா அப்படின்னு சொன்னால் என்ன பாசிபிலிட்டி இருக்கு? இருக்கா? எங்கே போட்ட வளையம்? ஏங்க ஒரு 365 பேரை எடுத்துகிட்டு போகிற ஏர் போயிங், அவ்வளோ பெரிய ஏர் பஸ்ஸு, அது உள்ளே போனாலே எங்கே போச்சுன்னு தெரில, இன்னும் தேடிட்டு இருக்கான். மலேசியாவில் போச்சு, அது போனது, அது எங்கே கடலுக்குள்ளே போச்சுன்னு இன்னும் தெரியல, எங்கே உள்ளே இருக்குன்னு தெரில. இந்த வளையம், இது கோல், இது ரெண்டும் இந்த வளையத்துக்குள்ளே இந்த கோல் போகணுங்க. இந்த வளையத்துக்குள்ளே இந்த கோல் போய் நல்லா சேர்ந்துது அப்படின்னு சொன்னால் அது சேரணும். அப்படிங்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டி? யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு இது பைத்தியகாரத்தனமாக தெரியும். என்னையா பாசிபிலிட்டி? சத்தியமாக சேராதுன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? இது எங்கே போய் சேரப்போகுது? சத்தியமாக சேராது. அப்படி இங்கே போட்ட வளையமும் இங்கே போட்ட கோலும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்தா அந்த ஹிட்டு கிடைச்சதுன்னா எப்படியோ அப்படிப்பட்ட பிறவி நமக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிற பிறவி. இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க? இன்னொன்று, இது இந்த வளையம் இப்படி வரும்போதும் இந்த கோல் இப்படி வரும்போதும் ரெண்டும் மிஸ் ஆகிடுச்சின்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அது எப்போ வந்து சேர்றது? அதுதான் நம்ம கதி. இனிமேல் இந்த சான்ஸை விடணுங்கிறீங்க. இந்த வளையமும் கோலும் சேர்ந்துருக்குங்க, இந்த சான்ஸை விட்டால் என்ன ஆகும்? அடுத்தது இது அங்கே வங்காள விரிகுடாவுக்கு போகும். இந்த கோல் நெக்ஸ்ட் டைம் எப்போ வந்து ரீச் ஆகி அதுக்கப்புறம் சார் நான் பார்த்துக்கலாம், சிவபெருமான் ஒருத்தர் இருக்காராமே, சைவ சித்தாந்த பாட வகுப்பு இருக்காமே அப்படின்னு வரத்துக்குள்ளே 432 கோடி வருஷம் போயிடும். ஒரு கற்பம், ஒரு கற்பங்கிறது எவ்வளோ பேர்? 432 கோடி வருஷம். அது பிரம்மனுக்கு அரை நாள். அந்த கல்பத்துக்கு பிரம்மனுக்கு அரை நாள் ஆகுது. அப்போ எத்தனை பார்த்துங்க, எவ்வளோ வருடங்கள், எவ்வளவு கோடி வருடங்கள் இது ஆன்மா பயணிக்க வேண்டியிருக்கு. இத்தனை கோடி வருடங்கள். அதுவும் ஒரு இந்த பிறவி போச்சுன்னு சொன்னால், இந்த பிறவியில் அதை இறந்துட்டோன்னு சொன்னால் அடுத்த பிறவி நமக்கு இந்த மனுஷ பிறவி தான் வருங்கிறது வாய்ப்பே இல்லை. நாட் கேரண்டீடு. நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஸோ இந்த பிறவி விட்டுருச்சு சார், அடுத்த பிறவியில் பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு 60 வயசு 70 வயசு ஆனதுக்கப்புறம் பேரம்பேத்தியை பார்த்தோமா முடித்தோமா அப்படின்னு வாழ்க்கையை நடத்திட்டு போய் நகர்த்திட்டு போய் அடுத்ததில் பார்த்துக்கலான்ற விஷயமே கிடையாதுங்க. இந்த பிறவி இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அரியேன் எங்கோவே அப்படிங்கிறார் தாய்மானவர். இந்த பிறவி போச்சுன்னா நமக்கு கிடைக்குமா மறுபிறவி? வளையம் கோல் மாதிரி தான். இப்படிப்பட்ட அந்த ஹிட்டு, அதுதாங்க இந்த ஹிட்டு இருக்குது பார்த்தீங்களா, வளையமும் கோலும் இரண்டும் இணைகின்ற இந்த ஹிட்டு, இதுதான் திருவருள் என்று சொல்லக்கூடிய திருவருளுடைய துவக்கம். இன்று அந்த திருவருளுடைய துவக்க நாளாக இது விளங்குகிறது. அப்போதான் அந்த திருவருள் உள்ளுக்குள்ள இருந்து அந்த ஸ்பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு கேட்டுகிட்டே இருப்பார் பாடத்தை, ஆனால் அந்த பாடம் ஒரு நாள் தாங்க புரியும். 6 பாட வகுப்பு கேட்டவங்களும் இங்கே உண்டு. ஏங்க, முதல் வகுப்பு பசைவ பாட வகுப்பு முடிஞ்சு போச்சு, சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு. சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு. அப்போ முதல் 2 வருஷம் முடிஞ்சிருச்சு, சர்டிஃபிகேட் வாங்கினாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களே 2வது குரூப்பில் சேர்ந்தாங்களா இல்லையா? இப்போ 6 இதுலேயும் இருந்தவங்க யார் கை தூக்குங்க? 1 2 இல்லை, என்ன சீனியாரிட்டின்னு பார்க்கணும். இப்போ இவங்ககிட்ட கதை சொல்ல முடியாது, எழுந்திருவாங்க. நாங்கள் பவானி ஆட்டில் கேட்டதில் அவர் இப்படி சொல்லி நீங்கள் பாட்டுக்கு வேறு மாதிரி சொல்கிறீங்க அப்படின்ட்டு, சரி இப்போ கொஞ்சம் தைரியமாக சொல்லலாம், அது தெரிஞ்சவங்களா இருக்கிறதுனால. இந்த புதிய மாணவர்கள் யார் வந்திருக்கீங்க? இந்த வகுப்பில் சேர்ந்தவங்க எத்தனை பேர்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 பேர், 19 20 பேர். முருகனையாவுக்கு ஒரு நன்றி சொல்லணும். 20 பேரை அவர் இந்த புதிய மாணவர்கள் சேர்த்துருக்காரு. இந்த வகுப்பு நான் வந்து சொல்கிறது ஈஸி, கேட்குறது ஈஸி. ஆனால் இந்த வகுப்பை நடத்துறது இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற கஷ்டம் ரொம்ப பெரிய கஷ்டங்க. இதோ வந்துடுறேன்னு வாங்க வரமாட்டாங்க. சார் இன்னைக்கு அட்டண்டன்ஸு 150 எனக்கு அது கொடுத்தாரு.
எங்கே 150 பேர்? எனக்கு வகுப்பு மாதிரி நான் இப்போ கிளாஸ் எடுத்து அட்டெண்டன்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன்னா அதுலேயே ஒரு 15 நிமிஷம் போயிடும். அத்தனை பேரையும் சேர்த்து அத்தனை பேருக்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த மேடையை திருப்பி எல்லாம் பண்ணி வைத்து பண்ணுகின்ற அந்த குடும்பம் எல்லா வகையான சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு வாழ வேண்டும் என்பதாக அன்னைநாத பெருமானுடைய திருப்புகழ் மூலமாக வாழ்க்கை. அன்னைநாத பெருமானுடைய திருப்புகழ் சாதாரணங்கள். அப்படி மிக அற்புதமாக நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பினை நாம் பயன்படுத்தி கொள்ளுதல் வேண்டும். அப்படி இந்த சைவ சித்தாந்தத்தினுடைய சைவ சமயத்தினுடைய ஒரு அடிப்படை சிறப்புகள் அப்படிங்கிறதா இந்த வகுப்பு. ஒரு அறிமுக வகுப்பாகத்தான் இதை நம்ம இந்த வகுப்பை எடுத்துக்கணும். அடுத்த வகுப்புலேருந்து தான் பாடம் உண்மை விளக்கம் அடுத்த வகுப்புலேருந்து நாம் வழக்கம் போல் தொடரலாம். இந்த நாள் ஐயா சொன்னது மாதிரி சித்திரை 1ன்னு சொல்லிட்டு போனாங்க. உண்மையிலேயே பெரிய புராணம் சம்பந்தப்பட்டதும் திருஞான சம்பந்தர் சம்பந்தப்பட்டதையும் எண்ணுகின்ற பொழுது எனக்கு இன்னொரு டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்தது என்ன அப்படின்னா, கோவை கற்பகம் பல்கலைக்கழகத்தில் எத்தனையோ ஆண்டுகள் அவர்கள் அந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தி, ஏன்னா அதில் போய் பேசுறதுங்கிறது, அதில் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பெருமை. சில இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பேசுகின்ற அந்த ஒரு குவாலிட்டி அந்த இருந்து மட்டும்தான் அங்கே பேச முடியும். பல காலம் நான் பெரிய புராணம் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது பெரிய புராணம் அது சிந்தனைகள்லாம் வரும்போது நமக்கு இன்னும் அந்த தகுதி வரல போல இருக்குது அப்படின்னு நான் நினைத்தது உண்டு பல காலம். ஆனால் எனக்கு அன்எக்ஸ்பெக்டடு, எனக்கு அது எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது, அப்ரோச்சோ எதுவுமே கிடையாது. அந்த கோவை பல்கலைக்கழக கற்பகம் பல்கலைக்கழகத்தில் எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஒன் ஃபைன் டே அங்கேருந்து அந்த அம்மா ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு இது மாதிரி மதன்மலையா, ஆமாங்க, இல்லை அது மாதிரி ஐயா உங்கள்கிட்ட பேச சொன்னாங்க, இந்த மாதிரி பெரிய புராணம் வகுப்பு நாங்கள் இது தொடங்கி நடந்துட்டு வரோம், ஆமாம், அதில் நீங்கள் பேசணும். சரி, எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அது இல்லை எனக்கு கிடைச்சது. கரெக்டாக பெரிய புராணத்தில் அவங்க முடித்து எந்த இடத்துல எனக்கு கொடுக்குறாங்கன்னா, திருஞான சம்பந்தர் வரலாறு தொடக்கம் அடியன்லேருந்து தொடங்குது. எனக்கு அப்படியே ஒரு திருவருளினுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா, எனக்கு பெரிய புராணம், அவர் ஐயா சொன்ன மாதிரி பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தரனுடைய வரலாறு இருக்கு, அதுதான் அந்த மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. திருஞான சம்பந்தரை பற்றி நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் பதிவு செய்கின்ற அந்த பதிவு ஒவ்வொரு பெண்களும் படிக்கணும். நான் ஆண்களை விட்டுருவேன். திருஞான சம்பந்தர் பெண்களினுடைய புரட்சிக்காக பெண்களுக்காக அமைத்த அந்த நிலை இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த மதுரை ஆலவாய் பகுதியில் சொல்லியிருப்பார். ஞானசம்பந்தனுடைய சிறப்பு, ஞானசம்பந்தர் இந்த ஞானசம்பந்தர் இல்லைன்னா இந்த மேடை இல்லை, ஞானசம்பந்தர் இல்லைன்னா சைவம் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் இருந்த காலமாக இருந்த நிலையில் இன்னைக்கு நாம் சைவத்தை பற்றி பேசுகின்றோம், சைவத்திலே திருநீர் அணிகின்றோம் என்பதாக சொன்னால் அது திருஞான சம்பந்தர் ஒருவரால் மட்டும், அவர் இருந்ததனால் மட்டும்தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே அவரை திசை நோக்கி வணங்கும். திருஞான சம்பந்தரை வணங்காதவர்களே கிடையாதுங்க. அவருடைய துதி, திருஞான சம்பந்தனுடைய துதியும். அதனால் பார்த்தீங்கன்னா பெரிய புராணத்தில் கிட்டத்தட்ட 4286 பாட்டில் 2000 பாட்டு யார் கொடுத்தாரு? திருஞான சம்பந்தருக்காக வச்சார். ஏன் சும்மா வைக்கலைங்க? திருஞான சம்பந்தர் இல்லைன்னா சைவ நம்முடைய மெய்கண்டார் இல்லை. இன்றைக்கி நம்ம திருஞான சம்பந்தர் சைவ சித்தாந்தம் நம்ம பேசுகிறோம்னு சொன்னால் அதுக்கு மூல காரணம் யார் தெரியுமா? திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தனுடைய பதிகம் இல்லைன்னா மெய்கண்டாரனுடைய அவதாரமே இல்லை. மெய்கண்டார் எப்படி அவதாரம் செஞ்சார் அப்படிங்கிறதுக்கு அவர் திருஞான சம்பந்தர் பாடிய பதிகத்தை பாடி அந்த அம்மாட்ட சொன்னாங்க, அந்த கணவன் மனைவிட்ட, நீங்கள் திருஞான சம்பந்தர் பதிகம் இருக்குது, வெண்காட்டு முக்குள நீர் தொய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையன், முக்குள நீரில் போய் அந்த பதிகத்தை பாடி வணங்கினதுனால திருஞான சம்பந்தரினுடைய அருளினாலே தோன்றியவர் மெய்கண்டார். இவர் 3 வயசில் பாடினார், இவர் 2.5 வயசுலேயே பாட ஆரம்பித்தார் நம்முடைய மெய்கண்டார். அப்போ மெய்கண்டாரனுடைய வரலாறு, மெய்கண்டாரனுடைய தோற்றம், சைவ சித்தாந்தத்தினுடைய தெளிவு, சிவஞான போதம் அத்துணையும் தோன்றுவதற்கு காரணம் திருஞான சம்பந்தர். இப்போ நம்ம திருஞான சம்பந்தரை எடுத்துக்கிட்ட தலைப்பு இல்லைன்றதுனால இப்போ நான் திருஞான சம்பந்தர் நான் ஆரம்பித்தேன்னா அது பாட்டுக்கு ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஓடும். அப்போ
இந்த சைவ சமயம் என்று சொல்லக்கூடிய சைவ சமயத்தில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த பேரு, அந்த ஒரு நிலை, முப்பொருள் உண்மை என்பது சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தத்திற்கு இன்னொரு பேர் அப்படின்னா அதுக்கு முப்பொருள் உண்மை. நோட் பண்ணி வச்சுங்க. நான் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு இப்போ நான் இப்போவே சொல்லி வச்சிடணும். என்னென்னலாம் கொஸ்டின் கேட்க போகிறேன் அப்படிங்கிறத இப்போவே சொல்லி வச்சிடணும். நீங்கள் ஏன்னா நிச்சயமாக மறந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும். சைவ சித்தாந்தம் என்பதற்கு மறுபெயர் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இப்போ ஞாபகம் இருக்குது. வீட்டுக்கு போனோடனே அந்த பக்கம் ஒரு முப்பொருள் தோன்றும். உப்பு, காரம், புளி. அந்த முப்பொருள் தான் அங்கே ஓடும். அப்போ முப்பொருள் உண்மை என்பது சைவ சித்தாந்தங்க. அதுலேருந்து தான் தொடங்குது. அப்போ உண்மை என்பதாக சொன்னால் இருப்பு. அது தோற்றமோ அதுக்கு அழிவோ கிடையாது. எப்பவுமே இருக்கக்கூடிய பொருள் எது? இந்த மூன்றும். அப்போ அந்த மூன்று பொருள்களை பற்றி பேசுவது முப்பொருள் உண்மை என்பதாக சொல்லக்கூடியது. இந்த மூன்று பொருள்கள் என்ன அப்படிங்கிறத கிளாசிஃபை பண்ணணும். மூன்று பொருள் என்ன? ஒன்று பதி என்று சொல்லக்கூடிய இறைவன். இறைவன் இருக்கிறாரா? இறைவன் இருக்கிறாரா? புதிய மாணவர்கள் பதில் சொல்லணும். அவன் இறைவன் இருக்கிறார்னு சொன்னால் ப்ளீஸ் கண்டினியூ. இறைவனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அப்புறம் நான் கிளாஸ் நடத்தியும் பிரயோஜனம் இல்லை, நீங்கள் வந்தும் பிரயோஜனம் இல்லை. ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் இறைவன் உண்டுன்னு ஒத்துக்கணும். அப்போ இறைவன் உண்டு என்பதை நான் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அதுக்குள்ளே நிற்க முடியும். அது மீதி இருக்கிறதுக்கெல்லாம் வர முடியும். முதல்ல இறைவன் என்ற ஒருவர் உண்டு. அடுத்தது பசு என்று சொல்லக்கூடிய ஆன்மா, உயிர். உயிர் இருக்கா எல்லாருக்கும்? என்னங்க பதிலே வரல? உயிர் கூட சொல்லல. உயிர் இருக்கா இல்லையா? பல பேர் உயிரே இல்லைன்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட சமயங்கள் உண்டு. ஏங்க உயிரே கிடையாதுன்னு உயிர் எடுக்கக்கூடிய சமயங்கள் உண்டு. ஏன்டா என் உயிர் எடுக்கிறது? உயிர் என்ற ஒன்றை இன்னும் ரொம்ப டீப்பாக போனீங்கன்னா, நிறையா படிச்சிட்டிங்கன்னா உயிர் இருக்கான்னு உங்களுக்கே சந்தேகம் வரும். அதனால தான் நான் என்ன சொல்கிறது, எதுவுமே அளவாக படிங்க. நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அத்தனை நூலையும் அத்தனையும் எல்லாம் இருக்கிறது அத்தனையும் எல்லாத்தையும் அப்போ அதான் சொன்னார் திருமூலர், நூல் ஒன்று பற்றி நுனியேற மாட்டாதார், நூல் ஒன்று பற்றி நுனியேற மாட்டாதார், பால் ஒன்று பற்றினால் பண்பின் பயன் கெடும், கோல் ஒன்று பற்றினால் கூடா பறவைகள், மால் ஒன்று பற்றி மயங்குகின்றேனே அப்படின்னு ஒரு நூல் என்ன படிக்கணும், ஒரு ஆசிரியர் எப்படி நூலை சொல்லணுங்கிறதுக்கு ஒரு திருமந்திரம் சொல்கிறார். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான அற்புதமான திருமந்திரங்க, வச்சுக்கங்க. அப்புறம் நீங்கள் திருமந்திரம் படிக்கும்போது இந்த பாடலையாவது நீங்கள் மனதிலே எடுத்துக்கணும். நூல் ஒன்று பற்றி நுனியேறுதல். அப்போ ஒரு நூலை எடுத்துக்கிட்டா அந்த நூலில் எப்படி படிக்கணும்? ஆழ்ந்து அகன்று நுண்ணிய நிலையில் அந்த நூலை முழுக்க படிக்கணும். ஒரு நூலை எடுத்துட்டா அந்த ஒரு நூல் படிக்கிறதுக்கு தாங்க இந்த பிறவி, நம்ம வயசு, நம்ம ஏஜ் எல்லாம் அதுக்கு அவ்வளோதான் கிடைக்குது. நம்ம பாட்டுக்கு இருக்கிறதெல்லாம் நான் படிச்சிடுறேன்னு சொல்கிறது வாய் உதார் முடியாது நம்மளால். எத்தனை கோடி நூல்கள், எத்தனை நமக்கு சைவ சித்தாந்தம், எல்லாத்தையும் நான் படிச்சுட்டு அப்புறமா நான் சைவ சித்தாந்தம் வரேன்னா நானும் குட் பை சொல்லுவேன், நீங்களும் குட் பை சொல்லுவேன். மீதி எல்லாத்தையும் படிச்சுட்டு நானும் நீங்கள் சைவ சித்தாந்தத்தை படிக்க வேண்டும் என்பதாக சொன்னால் தயவுசெய்து இந்தந்த நூல்களை எல்லாம் நீங்கள் கற்று வந்தால் மட்டும்தான் சைவ சித்தாந்தம் எடுக்கப்படும் அப்படின்னா கடை விரித்தேன். அப்போ ஒரு நூலை எடுத்துக்கிட்டா அந்த ஒரு நூல்லேருந்து அப்படியே அந்த பிரிவு வரும். அந்த ஒரு நூலுக்கான அப்போ அதனால தான் நம்ம பாட சிலபஸே பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஜினியரிங் பாட சிலபஸில் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த பாடத்தில் எடுத்துக்கிட்டாலும் சிலபஸ்ன்னு ஒன்று கொடுத்துருப்பான். இப்போ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்னு ஒரு சிலபஸ்ஸு, அதுக்கு என்ன பாடமோ அந்த புக்கோ அது இருக்கும். ஆனால் அதை தவிர்த்து கீழே பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கும்? ஒரு 10 ரெஃபரன்ஸ் புக் கொடுத்துருப்போம். அது கீழே இருக்கிறது என்னது? ரெஃபரன்ஸ் புக்கு. நீங்கள் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் படிக்கும்போது இந்த ரெஃபரன்ஸ் புக்கு, இந்த ஆத்தர் எழுதினது, இந்த ஆத்தர் எழுதினது, இந்த ஆத்தர் எழுதினது, இதெல்லாம் என்னென்னா ரெஃபரன்ஸ் புக்கை மட்டும் நான் படிச்சுட்டு இருந்தேன்னா செமஸ்டர் என்ன ஆகுது? போட்டால் தான் விடணுமா? ரெஃபரன்ஸ் புக்கை மட்டும் படிக்க முடியுமா? ரெஃபரன்ஸுன்னே அதுக்கு பேர். என்ன பண்ணணும்? ரெஃபர் பண்ணிவிட்டு திரும்பி வந்துடணும்.
ரெஃபர் பண்ணிவிட்டு திரும்பி மெயின்ஸ் கோர்ஸுக்கு வரணும். அந்த மாதிரி சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற அந்த நிலையிலே ஒரு நூல் அப்படின்னு எடுத்தால் அந்த ஒரு நூலை எடுத்தால் அந்த ஒரு நூல் படிப்பதற்கு தான். ஏன்னா இந்த வாழ்வு எவ்வளவு நாள் நமக்கு இறைவன் கொடுத்துருக்கிறான்னு யாருக்குமே தெரியாது. நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஒரு டைம் இருக்கு, இது வெரி வெரி ப்ரெஷியஸ். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த காலம் அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தார். ரொம்ப அற்புதமாக நரேட் பண்ணுறார் திருமூலர் திருமந்தத்தில். என்னையா அப்படின்னா, வீட்டுக்கு சாப்பிட வந்தாரா மனைவிக்கிட்ட, என்னத்தை சமைக்கிற நீ, டெய்லி சமைக்கிறதையே சமைச்சிட்டு இருக்க, நல்லா தான் சாப்பாடு போட. இல்லைங்க நீங்கள் உங்களுக்கு பிடிக்குமேன்னு சொல்லி மோர் குழம்பு வச்சுருக்கேன். அவருக்கு எப்போ மோர் குழம்பு ரொம்ப மோர் குழம்பு. அப்போ மோர் குழம்பு மட்டும் இருந்தால் போதாது, மோர் குழம்புக்கு காம்பினேஷன் என்னது? ஏங்க சைவ சித்தாந்த கேள்வி இல்லைங்க, அது சமையலற கேள்வி தானேங்க. முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு ஃப்ரையா? இல்லை மோர் குழம்புக்குன்னு ஒரு இது உண்டுங்க. சுட்டாப்பில் யார் சொன்னது? புதிய மாணவரா பழைய மாணவரா? பழைய மாணவரா? நீங்கள் பெஞ்சு மேலே இல்லைங்க. மோர் குழம்பு சுட்டாப்பிலன்றாங்க. இப்போ 6 வகுப்பு படித்தது என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? வாடா பார்த்தீங்களா? இதுதான் புதிய மாணவர் எடுக்கிறது. இந்த பழ அடியார்கள்லாம் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு எனக்கு எல்லாம் தெரியும்ட்டு எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. மோர் குழம்பு காம்பினேஷன் கூட மறந்துடுறாங்க. புதிய அடியார் புத்தடியார், பிரெயின் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ ஏன்னா எதுவும் போட்டு குழப்பல, நம்ம அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கிட்டு இருக்கணும் அவங்கள. பதி பசு பாசம், பதியினை போல் பசுபாசம் அனாதி, பதியினை சித்தடுகா பசுபாசம் அப்படின்னா உடனே முடிஞ்சு போச்சு அவர் கதை. மோர் குழம்புக்கு திரும்பி சுட்டம்பலத்துக்கு வந்துடுவார். மோர் குழம்புக்கு காம்பினேஷன் அந்த பக்கோடா ஒன்று போடுவாங்க, அதை தூக்கி அதில் ஊற போடணும். அதுதான் எதில்? மோர் குழம்பு. இதெல்லாம் நான் கேள்வி கேட்க மாட்டேங்க. ஊற போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது நல்லா ஊறும் பாருங்கள். ஊறினதுக்கப்புறம் அப்படியே ஸ்பாஞ்சு மாதிரி ஆகிடும். இது நல்லா சாப்பிட்ருக்கேன், அதனால தான் நான் அவ்வளோ அனுபவத்தோடு சொல்கிறேன். அதை என்ன பண்ணணும், மோர் குழம்போடு சேர்த்து சாப்பிட்ணும். இதில் சேர்க்காதது இருக்குது பார்த்தீங்களா, அதை அதுக்கு தொட்டுக்கையாக வச்சுக்கணும். எது கிறிஸ்பியாக இருக்கிறத தொட்டுக்க போட்டது உள்ளுக்குள்ளே போட்டு ஊறினது இப்படி வச்சு அந்த அம்மா சமைச்சு அந்த அவர் கொடுத்தோடனே நல்லா சூப்பராக இருக்குமான்னு சாப்பிட்டாரு. சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெத்தலை பாக்கு எல்லாம் போட்டு அந்த அம்மா கொடுத்தாங்க. சாப்பிட்டு அப்படியே சோஃபாவில் உட்கார்ந்தவொடனே அந்த அம்மாட்ட நல்லா பேசி, இன்னைக்குன்னு வச்சுருக்க பாரு மோர் குழம்பு, உனக்கு இன்றைக்கி பட்டுப்புடவை தான், நீ என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கிய, அதை நான் வாங்கி தரேன்னு சொல்லி அப்படியே 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது லேசாக எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னாங்க. எப்படி? லேசாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியாங்க அப்படின்ற போதே அப்படியே லேசாக சாஞ்சார் சோஃபாவில். அப்படி சாஞ்சவர் அடுத்த 2 வினாடி அடப்பண்ணி வைத்தார், அடி சிலை உண்டார், மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே. யாக்கை நிலையாமைன்ற பகுதியில் அந்த அதிகாரத்தில் சொல்றார் யாக்கை. அப்போ உயிர் என்று சொல்லக்கூடிய இந்த உயிர் என்ற ஒன்று உண்டு அப்படிங்கிறத 2வது சொல்லணும். அது பதி பசு என்று சொல்லக்கூடிய 2வது நிலையில் இருக்கக்கூடிய உண்மை, அது பசு உண்மை. முப்பொருள் உண்மை சொல்லிட்டு இருக்கேன், ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். திருப்பி மோர்குழம்பு போயிடாதுங்க. முப்பொருள் உண்மையில் முதல்ல பதி உண்டு, 2வது பசு உண்டு. பசு என்பது ஆன்மா, ஆன்மா என்ற உயிர் உண்டு அப்படின்னு ஒத்துக்கணும். 3வது பாசம் அப்படின்ற ஒன்று. இந்த பாசம் அப்படிங்கிறத 3ஆக கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க சைவ சித்தாந்தத்தில். எப்படி முப்பொருள் உண்மை அப்படிங்கிறதோ அது மாதிரி முப்பொருள் உண்மையில் பாசம் என்பது 3ஆக, ஒன்று ஆணவம், கண்மம், மாயை என்று 3. இப்போ நீங்கள் அந்த ப்ராட் கிளாசிஃபிகேஷன் மட்டும் வச்சுக்கலாம். உள்ளே போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒன்று என்னங்கிறது சொல்லலாம்.
அப்போ அந்த பதிங்கிறத பற்றி சொல்லும்போது, இறைவனை பற்றி சொல்லும்பொழுது, சைவ சமயத்தினுடைய தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா சமயங்களினுடைய கருத்துக்களையும் தன்னகத்தே கொண்டது சைவ சமயம். எந்த ஒரு சமயத்தையும் வெறுத்து ஒதுக்காத சமயம் சைவ சமயம். அப்ப நாம எப்படி இருக்கணும்? நாம சைவ சமயம் அப்படின்னு சொன்னா, சமயத்தை சார்ந்தவர்களுக்கு பேர் என்ன? சமயம். அந்த சமயத்தை சார்ந்தவர்களுக்கு பேர் என்ன? சமயவாதியில அல்ல. இன்னும் ஒரு வாதமும் செய்யக்கூடாது. சமயி. என்னது? சமயத்தை சார்ந்தவருக்கு பேரு சமயி. அப்ப சமயம் என்ன சொல்லுதோ அதை தான் சமயம் ஃபாலோ பண்ணணும். நிறைய சமயத்துல சமயம் சொல்றத ஃபாலோ பண்ணாம சமயங்கள் இருக்கிறதுனால தான் அந்த சமயத்தை பற்றியே நம்ம குற்றம் சொல்லணும். உதாரணத்துக்கு கொல்லாமை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய நல்ல ஒரு கொள்கை உடையது. கொல்லாமை சமண சமயத்தினுடைய அடிப்படை தத்துவம். கொல்லாமைனா என்ன? இன்னொரு உயிரை துன்புறுத்தாமையும், இன்னொரு உயிருக்கு எந்த தீங்கு செய்யாமையும், இன்னொரு உயிரை கொல்லாமையும். அதுதான் அதனுடைய அடிப்படை கொள்கை. சமண சமயத்தினுடைய அடிப்படை கொள்கை. சமயம் சொல்லுது, ஆனால் அந்த சமண சமயத்துக்குள்ள இருந்த சமயம் அதை ஃபாலோ பண்ணுறானா? உள்ள ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா பெரிய புராணம் சொல்லுது இல்லை. அந்த சமயங்கள் அதை ஃபாலோ பண்ணியிருந்தா திருநாவுக்கரசரை கல்லில் கட்டி எங்கே கொண்டு போய் நடுக்கடலை எங்கேயா தப்பிச்சிட போகிறான்னு சொல்லி கல்லில் சங்கிலியை போட்டு கட்டி உள்ளுக்குள்ளே தூக்கி போட்டான் நடுக்கடல். ஒரு உயிருக்கே துன்பம் செய்யக்கூடாதுன்னு சமயம் சொல்லுது. ஆனால் அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை ஃபாலோ பண்ண வேண்டியது யாரு? சமயி. ஆனால் சமயினால சமயத்தை நம்ம குறை சொல்லக்கூடாது. சமயம் என்பதனுடைய கருத்துக்கள், சமயம் எல்லா வகையான சமயங்களும் அதனுடைய தன்மைக்கு ஏற்ப, பக்குவத்திற்கு ஏற்ப அதது நன்மைகளை சொல்லுது, அதது அதனுடைய நிலையில சொல்லுது. அப்போ சைவ சமயம் என்ன சொல்லுது? இதோட நிற்காதப்பா, இன்னும் கொஞ்சம் இதுக்கு மேலே இருக்கு அப்படின்னு கொஞ்சம் மேலே கூட்டிகிட்டு வருது. அப்படி கூட்டிகிட்டு வர்றதுனால எல்லா சமயங்களினுடைய கருத்துக்களையும் தன்னகத்தே கொண்டு, எல்லா சமயங்களையும் தாண்டி தன்னுடைய நிலையிலே நிற்கக்கூடிய சமயாதீத சமயமாக விளங்குவது சைவ சமயம். அதை நீங்கள் தெரிஞ்சு, சமயங்களை கடந்த சமயம் சைவ சமயம். இன்னொன்றும் பார்த்தீங்கன்னா, உலகாயுதர்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், உலகாயுதர்னா வேற யாரும் இல்லைங்க, நாத்திகர். யாரு? நாத்திகர். நாத்திகர்னா யாரு? நாத்திகர் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறான். கடவுள் இல்லைன்னு சொல்கிற ஆளை கடவுளே இல்லை கடவுளே இல்லைன்னு சொல்கிறான். சைவ சமயம் சொல்லுது, கடவுள் இல்லைன்னு சொல்கிறியா? இல்லைன்னு சொல்லி உங்கள் குரூப் இருக்கா? நீங்களும் ஒரு சமயம் தான்ப்பா, வாங்க உள்ள அப்படின்னு சொல்லி கடவுள் இல்லை என்று சொல்பவர்களையும் தன்னை, ஏன்னா ஒரு நாள் இவன் கடவுள் இல்லை இல்லைன்றவன் தான், அவன் தான் நம்மளை விட அதிகமாக திருநீர் பூசுவான். நீ பார்த்தீங்கன்னா கடவுள் இல்லை, நான் திருநீர் பூச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர்கள் எத்தனையோ பேர் அவங்க பூசி அவங்க வழிபாடு பண்ணுற மாதிரி கடவுளை ஒத்துக்கிட்டு இருந்தவன் செஞ்சதை விட அதிகமாக இருக்கும். எத்தனையோ பேர் மாறிடும். அப்போ சொல்கிறாரு, நம்ம சைவ சமயம் சொல்லுது, இன்னைக்கு அவன் அப்படி இருக்கான்பா, நாளைக்கு அவன் நிச்சயமாக கடவுள் இருக்கிறான்னு ஒத்துப்பான், அதுக்கப்புறம் சைவ சமயத்துக்கு வருவான், நம்மளுடைய உறவினர்கள் தான் அவர் என்பதாக சொல்லி யாரையும் ஒதுக்காது கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகர்கள் என்று சொல்லக்கூடிய உலகாயுத சமயத்தையும் தன்னகத்தே கொண்டு விளங்குகின்ற சமயாதீத ராஜாங்க சமயம் சைவ சமயம். இப்படிப்பட்ட சமயம் வேறு எந்த உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. அதனால தான் இந்த சமயத்தை ராஜாங்க சமயம் என்று சொல்லி அமர்த்தினார்கள். அந்த சீட்டே பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட சீட்னா, ஒரு ராஜாங்க சமயங்கள், அத்தனை சமயங்களும் கீழே அப்படியே மந்திரிகள் அது மாதிரி தளபதி அப்படின்னு உட்கார்ந்துருக்க, மேலே போய் ராஜராஜ சோழன் எப்படி போய் ஒரு அரசாட்சியில் போய் உட்காரும் போது உட்காருவானோ அந்த ஒரு ஸ்டேஜ், அந்த ஒரு இடத்திலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய சமயம் ராஜாங்க சமயம் சைவ சமயம். இந்த சமயத்திற்கு மேல் வேற ஒரு சமயம் கிடையாது. யார் சொல்றா? தாய்மான சுவாமிகள் சொல்றார், இது ராஜாங்க சமயம் என்று தாய்மான சுவாமிகள் பிரகடனப்படுத்துகின்றார் இந்த உலகத்திற்கு. இந்த சமயம்
ஏன் இந்த சமயம் இப்படிப்பட்ட சமயம்? பொய்கண்டார் காணா புனிதம் எனும் அத்துவித மெய்கண்ட நாதனருள் மேவு நாள் என்னாலோ என்று அமைத்து விளங்குகின்ற கொள்கை உடைய சமயம் நம்முடைய சைவ சமயம். அப்படி 3 பொருள்களிலே இந்த கடவுள் பற்றி பதி என்ற ஒன்று உண்டு, பதி என்ற ஒரு நிலை உண்டு என்பதாக சொல்லி அந்த பதிக்கு அந்த பதியினை பற்றிய இயல்புகளை எல்லாம் சொல்லுது. அந்த பதி இயல்புல எத்தனையோ சமயங்கள் வந்து, இப்போ இதெல்லாம் நான் சொல்றது சைவ சமயத்தினுடைய சிறப்பு நிலைகள். இதெல்லாம் வேறு சமயத்துக்கு இல்லை, எங்கேயும் பார்க்க முடியாது. மார்க்கெட்டிங் பண்ணும்போது ஒரு பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க, அது பாயிண்ட்ஸுக்கு பேர் யூஎஸ்பின்னு பேர். யூஎஸ்பின்னா என்ன? பாருங்க, அம்மா சூப்பராக சொல்லுங்க. மார்க்கெட்டிங் என்ன இருந்திருப்பாங்களோ. இப்போ என்னோட ப்ராடக்ட் விற்கும்போது நான் அடுத்த ப்ராடக்டை கம்பேர் பண்ணும்போது என்னோட ப்ராடக்ட் ஹவு இட் இஸ் சுப்பீரியர் than தி அதர் ப்ராடக்ட். எல்லா சமயங்களையும் கம்பேர் பண்ணும்போது ஹவு இட் இஸ் சுப்பீரியர் than தி அதர் சமயாஸ், சைவ சமயம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான யூஎஸ்பி என்னென்ன அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு யூஎஸ்பி கடவுளினுடைய இயல்பு. எல்லாம் அந்த கடவுள் இயல்பில் தான் வந்து நிற்கிது. தடுமாறி திசை மாறி கடவுள் என்று சொல்லக்கூடியவர் யார்? கடவுளா, கடவுளுடைய தூதுவரா? கடவுள் சொன்னாரா, கடவுள் தூதுவர் சொன்னாரா? இல்லை கடவுள் ரெப்ரசன்டேட்டிவ் சொல்கிற கொள்கையை ஃபாலோ பண்ணுறியா, கடவுள் சொல்கிற கொள்கையை ஃபாலோ பண்ணுறியா? 2 கேள்வி கேட்டிங்கன்னா டமான்னு அடிச்சு போயிடும். நம்முடைய சைவ சமயம் முழுக்க அந்த கொள்கைகள் யாரால் சொல்லப்பட்டது? நம்முடைய சைவ சமய கொள்கைகள் என்று சொல்லக்கூடிய சைவ சித்தாந்தம் யாரால் சொல்லப்பட்டது? யாரால் சொல்லப்பட்டது? யாரால? ஏன் ரொம்ப ஆன்சர் கரெக்டாக இருந்தாலும் சொல்லும்போது சத்தமாக தான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கேட்கணும். யாரால சார்? குருநாதர். அவர் பின்னாடி திருவாரூர்லேருந்து எனக்கு பதில் வருது. திருவாரூர் தியாகராஜர் அங்கேருந்து சொல்கிறார். மற்றைய ஒரு அதுதாங்க யூனிக் இந்த பாயிண்ட். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். மற்ற சமயங்களில் எல்லாரும் இது கடவுள் சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க. இவர் அது கடவுள் இப்படி சொன்னாருங்க, யாரும் பார்த்த மாதிரி தெரியல, சொன்னாரா இல்லையா, இவனா ஏதாவது விட்றாங்களா, இல்லை அவரே சொன்னாரா தெரியாது. கடவுள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சைவ சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய கொள்கைகள் அத்தனையும் யார் சொன்னதுன்னா நேராக கடவுளே இந்த உலகத்திற்கு எடுத்து சொன்ன கொள்கைகள் நம்முடைய சைவ சித்தாந்த கொள்கைகள். இது வேறு எந்த சமயத்திற்கு இல்லாத கொள்கை. கடவுள் நேராக சொன்னது. இதுக்கு சான்று பார்த்தீங்கன்னா திருமுறைகளில் டாப் டு பாட்டம், அட்டை டு அட்டை, முதல் திருமுறையிலேருந்து கடைசி திருமுறை 12ஆம் திருமுறை வரையிலும் அத்தனையிலேயும் சான்று. இறைவன் அருளியது ஆகமங்கள். அவன் அருளிய ஆகமங்கள் அத்துணையும் எங்கே இருக்குன்னு சொன்னால் நாதம் என்று சொல்லக்கூடிய நாத தத்துவத்தில் இருக்கும். அதை டீசைஃபரிங் பண்ணி கீழே கொண்டு வர்றது நம்முடைய நந்தி தேவர் முதற்கொண்டு அந்த சந்தான பரம்பரை. அப்படி அந்த அகச்சந்தானம் 4, புறச்சந்தானம் 4, அதன் பிறகு மெய்கண்டார் என்று இப்படி வருகின்ற வரிசையிலே நமக்கு இந்த சைவ சித்தாந்தம் நம்ம கையிலையும் கிடைச்சிருக்கு. நமக்கு சாலிடாக கிடைச்சிருக்கு. அது இருந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாத தத்துவத்தில் இருந்தது. பெருமான் அருளி செய்கின்ற பொழுது அந்த தத்துவம் நாதம் அப்படின்னு சொன்னால் நம்ம கேட்கக்கூடிய நாதம் இல்லை. அது நாதம் என்பது 36 தத்துவங்களிலே கடைசி தத்துவம் நாதம். அந்த நாத தத்துவத்திலே பெருமானுடைய அந்த மந்திர வாக்கு, ஆகமங்கள் என்று சொல்லக்கூடிய மந்திர வாக்கு அது இருந்தது. அது சில பேருக்கு மட்டும்தான் அந்த ஃப்ரீக்குவன்சி மேட்ச் ஆகி கீழே வந்தது. வந்தவங்க அடுத்தவங்களுக்கு உபதேசம் 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 அப்படி கைலாய பரம்பரையாக கீழே வந்து இப்பொழுது நம்ம கையில் நிற்கின்ற அந்த பொருள் முன்னே நாத வடிவிலே இருந்தது. அதை எப்படி பாதுகாக்கும்? புக்கை எடுத்துகிட்டு போகும்போதே எப்படி எடுக்கணும்? பெருமான் அருளி செய்த அவர் வாக்கு. அதுவே இதை எப்படி வைக்கணும்னா தலைமையில் வைத்து கொண்டு இதை போட்டணும். 6 புக்கு கொடுத்துட்டீங்களா? கொடுக்க போகிறீங்களா? அப்பப்போ கொடுக்கணும், அப்பப்போ வருமாங்க. அந்த 6 புத்தகத்தையும் தலைமையில் வைத்து போற்றவர். ஒன்றும் பெருமானுடைய வாக்குங்க. அது மெய்கண்டார் என்ற அந்த ஞான நிலையில் இருக்கக்கூடியவரிடத்தில் இருந்து வெளிப்படுத்துகிறார். அருள்நந்தி சிவம் என்று சொல்லக்கூடிய அருள்நந்தி சிவத்திடத்திலிருந்து வெளிப்படுது. அப்படி
உமாபதி சிவம் என்ற உமாபதி சிவத்திலேருந்து வெளிப்படுது. மறைஞான சம்பந்தர் இடத்திலே இருந்து அந்த உபதேசம். இப்படி நால்வர் என்று சொல்லக்கூடிய அகச்சந்தானம் புறச்சந்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த புறச்சந்தான நால்வர்களிலே மெய்கண்டார் என்று சொல்லக்கூடிய மெய்கண்டார் இந்த சைவ உலகம் போற்றி வணங்குகின்ற 2.5 வயது குழந்தை. எத்தனை வயசு? அப்பா அம்மான்னு கூட சொல்ல தெரியாது இப்போ நம்ம குழந்தை, 2.5 வயசு குழந்தைக்கு. ஆனால் 12 சூத்திரங்களை அற்புதமாக பாடி அருளிய ஒரு ஞான குழந்தையாக நமக்கு மெய்கண்டார் கிடைத்தார். அதனால் அந்த சைவ சமயத்தினுடைய அந்த பதி என்று சொல்லக்கூடிய முப்பொருள் உண்மையில் பதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பதியை சொல்லும்போது எத்தனையோ எல்லா வகையான அந்த இயல்புகள், அந்த பதிக்கான சிறப்புகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பின்னாடி நாம் சரியான போதும் வரும்போது அதை கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, பதி என்று சொல்லக்கூடிய அந்த பதிக்கு 2 இயல்பு, 3 பொருள்களுக்கு 2 இயல்பு சொன்ன ஒரே சமயம் சைவ சமயம். 3 பொருள்கள் 2 இயல்புகள். இந்த 2 இயல்புகள் இல்லைன்னு சொன்னால் கிளாஷ் ஆகும். அப்போ அதுதான் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியது. நீங்கள் உங்களுடைய கொஸ்டின்ஸு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தேகங்கள், பல சந்தேகங்கள் கிளாரிஃபை ஆகணும்னு சொன்னால் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் 2 இயல்பு உண்டு. அதாவது 3 பொருள் சொன்னேன் இல்லையா, மேலே என்னென்ன சொன்னேன்? பதிக்கு 2 இயல்பு உண்டு, பசுவுக்கு 2 இயல்பு உண்டு, பாசத்துக்கும் 2 இயல்பு. அந்த பாசத்துக்கு 2 இயல்புனா ஆணவத்துக்கு 2 இயல்பு, கண்மத்துக்கு 2 இயல்பு, மாயைக்கு 2 இயல்பு. அந்த 2 இயல்பு என்னன்னா, ஒன்று பொது இயல்பு, இன்னொன்று சிறப்பு இயல்பு. பொது இயல்பு தடத்த லட்சணம், சிறப்பு இயல்பு சொரூப லட்சணம். இதுதான் சைவ சமயத்தினுடைய சிறப்பு என்று சொல்லக்கூடிய அந்த யூனிக் பாயிண்ட். இது எங்கேயுமே கிடையாதுங்க. இந்த பொது சிறப்புன்னு 2 இல்லைன்னு வச்சுங்களேன், ஆட்டம் கண்டுறோம் சிவா. எது பொது எது சிறப்பு? இறைவனுக்கு வரும்போது எங்கே பொது இயல்பு சொல்லுது, எங்கே சிறப்பு இயல்பு சொல்லுதுன்னு வச்சுக்கணும். அப்போ தான் சைவ சித்தாந்தத்தை நாம் புரிந்து கொண்டவர்களாமோ. திருமுறைகளை படிக்கும்போது அங்கே பொருள் தெரியும், நாளைக்கு யாராவது கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியும். இந்த பொது சிறப்பு இல்லைன்னு வச்சுங்களேன், அடிபடும். ஒரு கொஸ்டின் கேட்டாலே என்ன உங்களுக்கு பெருமான் ஒரு குடும்பமே இருக்கு, சிவருமான்றீங்க, மனைவி, அவருக்கு ஒரு 4 பசங்க, அந்த பசங்களுக்கு ஒருத்தருக்கு 2 மனைவி. என்ன இது சமயம் எப்படி இதெல்லாம் சொல்லுது? எப்படி சார் இதெல்லாம்? என்ன ஒரு குடும்பமே ஒரு மாதிரி இருக்கு. இவர் என்னடான்னு பார்த்தா இங்கே பக்கம் மாதருப்பாங்கன்னா இங்கே ஒருத்தையை வச்சுருப்பாரா, அப்புறம் மேலே ஒரு கங்கைன்னு சொல்லி அங்கே ஒருத்தையை வச்சுருப்பாரா. சார் இங்கே உலகத்தில் தான் இப்படி நடக்கும், 2 வீடுங்கிறது. சிவபெருமானுக்கும் 2 வீடா? இங்கே ஒருத்தையை வச்சுக்கிட்ட மேலே ஒருத்தையை வச்சுருக்காரா? இப்படியெல்லாம் நம்ம கேள்வி கேட்கின்ற பொழுது, மற்றவர்கள் மற்ற சமயத்திலேருந்து கேள்வி கேட்கும் போது இல்லது நமக்கே ஒரு தெளிவு வருவதற்கு இந்த 2 இயல்பு இருந்தால் மட்டும்தான் we can achieve. இல்லைன்னா முடிஞ்சுது கதை. இல்லைன்னா நம்ம அங்கேயே ஸ்ட்ரக்காகி நிற்போம், கொள்கைகள் எல்லாம் சிதறி போகும். அப்போ அந்த இடத்துல பாயிண்ட் வச்சாங்க, எது இறைவனுடைய பொது இயல்பு, எது இறைவனுடைய சிறப்பு இயல்புன்னு பார்க்கணும். அந்த சிறப்பு இயல்பு அதே மாதிரி ஆன்மாக்களாய் நமக்கும் பொது இயல்பு உண்டு, சிறப்பு இயல்பு உண்டு. இப்போ இறைவன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அந்த இறைவன் சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய அவனுடைய தனிச்சிறப்பு என்னன்னா, சில கடவுள்கள் சில தெய்வங்கள் அப்படின்றது எல்லாம் போகத்தை கொடுக்கும். சிலதெல்லாம் சில கடவுள்கிட்ட போனீங்கன்னா, சில தெய்வங்கள்கிட்ட போனீங்கன்னா சிலது யோகத்தை கொடுக்கும். ஆனால் சிவபெருமான் ஆகிய ஒருவர் மட்டும்தான் போகத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள், ஒரே ஒரு பொருள் சிவம் மட்டும்தான். போகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் வேலைக்காகாது. 2000 கோடி சொத்து, 2000 கோடி சொத்து, வெளியில் வந்தால் 20 காரு, ஆடி A7, பென்ஸு, அந்த பக்கம் ரோல்ஸ் ராய், நீங்கள் வாட் எவர் யூ நேம் இட், எல்லா காரும் வச்சுருக்காரு. ஆனால் டாக்டர் சொல்லிட்டாரு, என்ன பண்ணணும், ஒரு பருக்க சாதம் சாப்பிட முடியும்.
பார்க்கலாமா சார்? பார்க்கறது கூட ஜாஸ்தி பார்க்காதீங்க. களி இதுதான் உங்களுக்கு. ராகி அப்புறம் அந்த இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல மில்லட்டு, இந்த மாதிரி தான் சாப்பிட முடியும். தப்பி தவறி கூட அந்த பக்கம் அரிசி பக்கம் போயிடாதீங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தா டைனிங் டேபிள் சும்மா இங்கேருந்து அது வரலாம். டைனிங் டேபிள் கிட்டத்தட்ட 30-40 பேர் வேலை செய்கிறவங்கலேருந்து அத்தனை பேரும் சாப்பாடு அப்போ தான் போட்டு நல்லா அடித்து சாப்பிட்றான். அத்தனை யார் காசு? இவர் காசு. இவர் காசில் உட்காந்துட்டு அத்தனை பேர் சாப்பிட்றான். இவர் இங்கேருந்து என்ன பண்ணுறாரு? பார்த்துட்டு தான் இருக்க முடியும். போகம் இருக்குது, சாப்பிட்ற யோகம் கிடையாது. போகம் கொடுத்துருவார், எல்லாம் போகம் வச்சிருக்கிறாரு. ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய யோகம் வேணும்ல. எத்தனை இருந்து என்னங்க பிரயோஜனம்? அனுபவிக்க முடியுதா? சில பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அவெல்லாம் சிவபெருமானை வணங்காதவர்களும் சைவ சமயத்தில் இல்லாதவர்களுடைய வாழ்க்கையை சொல்கிறேன். சில பேருக்கு யோகம் இருக்கும். ஒரு நாள் ஆடியில் வருவார், ஒரு நாள் பென்ஸ் காரில் வருவார், ஒரு நாள் டொயோட்டா இன்னோவாவில் வருவார். என்ன சார் இவர் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார்? ஒவ்வொரு நாளும் ஒரு காரில் வராரு. என்ன சார் இவர் இப்படி என்ன அனுபவிக்கிறார்? யார் சார் அவர்? அவர் வேற யாரும் இல்லைங்க, டிரைவர். ஓனர் காரை அனுபவிச்சதை விட ஓட்டுற டிரைவர் காரை அனுபவிக்கிறது இருக்கு. பார்த்துருக்கீங்களா? ஓனர் கூட வீட்டிலேருந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு இறங்கி போயிடுவார். டிரைவரு கார்லேயே ஏசி போட்டு அந்த காரை 100% டாப் டு பாட்டம் அனுபவிக்கிறது யாருங்க? டிரைவரு. அவருக்கு யோகம் இருக்கு. ஆனால் ஒரு கார் கூட அவருக்கு சொந்தம் கிடையாது. இருக்கிற 10 காரில் ஒரு கார் கூட அவருக்கு சொந்தம் இல்லை. ஆனால் 10 காரையும் அனுபவிப்பார். யோகம் இருக்கு, ஆனால் அவருக்கு போகம் இல்லை. சிவபெருமான் மட்டும்தான். யார் சிவபெருமானை வழிபடுகின்றார்களோ, சைவ சித்தாந்த வகுப்புக்கு யார் வருகிறார்களோ அப்படின்னு ஒரு இது போட்டு தொடர்ந்து யார் வருகிறார்களோ அவர்களுக்கு யோகமும் போகமும் என்ற இரண்டையும் கூட்டுவிக்கின்ற அந்த பேரு கிடைக்கும் என்பதாக சொல்றார். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் உணர்வானை, பிணையன் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, அன்னம் வைகும் வயற் படனத்து அணி ஆரூரானை, மறக்கலும் மாமே. பொன்னும் தருவானை, போகமும் தருவானை. இப்போ பாருங்க, பொன்னும் மெய்ப்பொருளும் இந்த ரெண்டும் இருக்கணும். போகமும் திருவும் என்ன பண்றாராம்? புணர்ப்பானை. இறைவனை பற்றி சொல்லும்போது சிவபெருமான திருவாரூர் பெருமானுடைய சிறப்பு என்னவா? போகமோ யோகமோ இந்த ரெண்டுத்தையும் பெருமான் வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி என்ன 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 கேட்கின்றோமோ கேட்கின்றவற்றை வாரி வாரி வழங்குகின்ற வள்ளல் சிவபெருமான். வேற எங்கெங்க நீங்க போகணும்? அத்தனையும் கொடுப்பார். நீங்க இந்த திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை எல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க. இனிமே ஒரே ஒன்று தான். என்னது? சிவபெருமான். போனீங்கன்னா என்ன கொடுப்பார்? கொடுக்கலன்னா நீங்கள் அடுத்த வகுப்பில் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பார். கேஷியரை போய் நம்ம ஒரு பேங்க்கில் போயிட்டு கேஷியர்கிட்ட போயிட்டு காசு கொடுத்த உடனே, கேஷியர் வித்ட்ரா பண்ணி காசு கொடுத்த உடனே கேஷியர்கிட்ட போயிட்டு ரொம்ப நன்றிங்க, நீங்கள் இந்த மாதிரி கேஷ் கொடுத்ததுக்கு உங்கள் காலை தொட்டு வணங்கிக்க, கொஞ்சம் வெளில வாங்க கேஜிலேருந்துன்னா. ஏன் பைத்தியக்காரா? கேஷை கொடுக்குற கேஷியர் யார் கேஷை கொடுக்குறாரு? யார் கேஷ் கொடுக்குறாரு? அக்கௌண்ட்டில் இருக்குது. அக்கௌண்ட்டில் இருக்கிற கேஷை எடுத்து உனக்கே கொடுக்குறவரை கேஷ் கொடுத்த உடனே அவர் காலில் விழுந்தா எப்படியோ அந்த மாதிரி இவர் எனக்கு செல்வத்தை கொடுப்பாருன்னு போயிட்டு ஒரு கடவுளை போய் வணங்கிட்டு இருக்கிறோமே. அப்படி வணங்கக்கூடிய அந்த கடவுள் செல்வத்தை எங்கேருந்து கொடுக்குறாருன்னா, வினைக்கணக்கில் உனக்கு செல்வம் இருக்கு இல்லையா, அந்த செல்வத்தை எடுத்து அவர் இந்தா அப்படின்னு கொடுக்குறாரு. அவரை போய் பிடிச்சிக்கிட்டு, அப்பா சாமி நீ தான் பெரியவன். முதல்ல இந்த அக்கௌண்ட்டுக்கு வர்றதுக்கு யார் காரணம்? போட்டது யாரு? போட்டவருக்கு போய் வணக்கம் சொல்லணுமா? நடுவுலேருந்து கொடுக்குறவருக்கு வணக்கம் சொல்லணுமா? அக்கௌண்ட் கிரெடிட் ஆனது எங்கேருந்து பார்க்கணும்ல? அக்கௌண்ட் எங்கேருந்து கிரெடிட் ஆச்சுன்னு வரணும்ல?
அப்படி அக்கௌண்ட் கிரெடிட் ஆனவரிடத்தில் போய் வணக்கம் செலுத்துவது போல சிவபெருமானிடத்தில் போய் நாம் முழுமுதற் கடவுள் அவர் என்பதாக நாம் வணங்கணும். அவரை வணங்குனீங்கன்னு சொன்னால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படிங்கிற லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 லிஸ்ட்டு இருக்குது. போட்டே கொடுத்துருக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமி. நான் சும்மா உட்காந்துக்கிட்டு இந்த சைவ சித்தாந்தம் சொல்ல வச்சார், இவர் பேச வச்சார், ஏதோ நம்ம காலத்தை கடத்தணும், சைவ சித்தாந்தத்தை பரப்பணும், சைவ சமயத்து பெருமையை சொல்லணும்னு சொல்லிட்டு போன்ற டூப் கதை இல்லை. இது லிஸ்ட்டு கொடுத்தது, இந்த லிஸ்ட்டு இருக்குது, இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லி வச்சவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போட்ட லிஸ்ட்டு திருநாகை காரோணம்னு ஒரு பதிகம், திருநாகை காரோணம்னு ஒரு இடம். நீங்கள் யாரெல்லாம் பக்கத்தில் இருக்கீங்கன்னு தெரில. நாகை காரோணம் யார் பக்கத்தில்? நாகை காரோணம் பக்கத்தில் இருக்குது நாகப்பட்டினம். யார் நீங்கள்? நாகப்பட்டினமா? நீங்கள் மாயாவரம் பக்கத்தில் தான், அப்படியே கரையோரமாக போனோம். இந்த நாகப்பட்டினம் நாகை காரோணம் போய் வழிபாடு செய்யுங்க. அங்கே அற்புதமான பெருமான், அற்புத தலம். அந்த நாகை காரோணத்து பெருமான் இடத்துல என்னென்னலாம் நான் வாங்கினேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் லிஸ்ட்டு போடுறார். அவர் வாங்கின லிஸ்ட்டில் ஒன்று கூலிங் கிளாஸ். இதை வேறு என்ன வேணும்? அப்போங்க 7ஆம் நூற்றாண்டில் கூலிங் கிளாஸ் போட்டு வெயிலில் காகல்ஸ் போட்டு போன ஒரே ஆள் இதை விட நான் இப்போ அடுத்தது நான் என்ன சொல்லணும்? இன்னொன்று கேட்குறாரு, டியோட்ரண்ட்டு கேட்குறாரு. நல்ல இப்போ விற்கிற விலையிலேயே ரொம்ப காஸ்மெட்டிக்கில் ஜாஸ்தியாக விற்கிறது எதுன்னா வெயில் காலத்துக்கு அவன் குளிக்கிறதே இல்லை, ஏன்னா தண்ணி இல்லை. ஆஃபீஸ் வரும்போது என்ன பண்ண முடியும்? நேராக ஆஃபீஸ் போனால் கீழே அப்போ அதாவது ஆஃபீஸ் கிளம்பும் போது தான் இப்போ தண்ணி இருக்கிறது இல்லை, பல காலம் அடிச்சிடுறாங்க. என்னது? டியோட்ரண்ட். அதை பெருமான்ட்டு கேட்டு வாங்குறாருங்க. கஸ்தூரி கமல் சாந்தும் பனித்தருள வேண்டும், கஸ்தூரி கமல் சாந்தும் பனித்தருள வேண்டும், கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரேன்னு அந்த பதிகத்தில். இப்படி இறைவன் என்று சொல்லக்கூடிய இறைவன் 2 இயல்புகளை உடையவன். ஒன்று பொது இயல்பு, இன்னொன்று சிறப்பு இயல்பு. பொது இயல்புன்னு வந்துட்டா அவனுக்கு எல்லா உருவமும் உண்டு, எல்லா பேரும் உண்டு, எல்லாத்தையும் நீங்கள் சொல்கிறது அத்தனையும் எடுத்துக்குவார் பொது இயல்பில். திருவொற்றியூரில் அவரோட பேர் புற்றிடம் கொண்டார், ஒற்றீசர். கொஞ்சம் அப்படியே முன்னாடி போனால் மயிலாப்பூரில் போனவனே அவருக்கு கபாலீஸ்வரர். மயிலாப்பூர்லேருந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே முன்னாடி போனால் திருவான்மியூர் போன உடனே மருந்தீஸ்வரர். ஒற்றீசர், கபாலீஸ்வரர். அப்புறம் நான் சென்னையில் இருந்தேன், சென்னையில் இருந்து இப்போ கிளம்பி வந்திருக்கிறேன். நேற்று சென்னையில் இருக்கும்போது என் பேர் மதன் முரளி. பெங்களூர் இன்றைக்கி வந்த உடனே கிஷோர் குமார். நாளைக்கு நான் ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் போனதுக்கப்புறம் என் பேர் நந்தகுமார். ஊருக்கு ஊர் இப்போ நான் ஊருக்கு பேர் மாற்ற என்ன ஆகும்? நீங்கள் என்ன நினைப்பீங்க? அப்போ இவர் ஊருக்கு இவர் பேரை மாத்திரம் அவருக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? 420. ஏங்க ஊருக்கு பேர் மாற்றினாலே அவன் இப்போ என்ன பண்ணுறான்? ஏதாவது ஒரு தப்பை செஞ்சுட்டு போய் அடுத்த ஊரில் போய் தங்கும்போது தான் சொந்த பேராக கொடுக்குறான். நீங்கள் எத்தனை பேப்பரில் படிக்கிறீங்க? ஒருத்தரும் சொந்த பேர் தரது இல்லையே. அந்த ஊருக்கு ஒரு பேர் வச்சுக்கிறான், அந்த ஊரில் ஒரு பேர், அந்த ஊரில் ஒரு இது, அங்கே போய் தங்கிக்கிறான். அடுத்த ஊருக்கு போகும்போது அடுத்த பேர். இந்த ஆள் ஒரே இடத்துல ஒரு 4-5 கிலோமீட்டர் தாண்டினாலே பேரை மாத்துறாருங்க. ஒற்றீஸ்வரா. அப்படியே அந்த பக்கம் போனோடனே என்ன பேரா? கபாலீஸ்வரரா. கபாலீஸ்வரர்லேருந்து அப்படி போனதுக்கப்புறம் மருந்தீஸ்வரரா. ஏன் என்னையா உன் பேர்? ஏன் அவர் ஒரு ஊருக்கு ஊருன்னா கூட பரவாயில்ல, தெருக்கு தெரு பேர் மாறுது. அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? எந்த பேரும் அவர் சொந்த பேர் கிடையாது, இதெல்லாம் நாம அவருக்கு வச்ச பேருங்க, அவ்வளோதான். அப்போ எந்த பேரை சொன்னாலும் அவர் ஏற்றுக்கிறாரு. அவருடைய தன்மை எப்படின்னா, நீ எந்த பேரை சொன்ன, அதில் சொல்கிறாரு பித்தா அப்படின்றார் ஒருத்தர். பித்தான்னு சொன்ன உடனேயே என் பேர் பித்தன், என் பேர் பித்தன்னு ஒருத்தர் ஏற்றுக்கிறாருன்னு சொன்னால் எந்த அளவிற்கு அவர் எந்த ஒரு கருணையில் நிற்கிறார் பாருங்கள். பித்தன்னு அவருக்கு ஒரு பேருங்க.
யாராவது நம்ம ஒத்துக்கோமா? நாலுலேருந்து நமக்கு பிறக்க குழந்தைக்கு ஒரு பித்தன்னு பேர் வரும் அப்படின்னா தலையில் ஒரு கொட்டு விடும், வேறு நல்ல பேரே கிடைக்கல, பித்தன்னு ஒரு பேரை. ஆனால் அவர் ஏற்றுக்குவார். ஏன்னா பித்தன் என்றோர் பேர் படைத்தோருக்கு எப்பெயர் ஒவ்வாதும். பித்தன்னு ஒரு பேர் வச்சிருக்கிறவனுக்கு நீ என்ன பேர் சொன்னாலும் அவனுக்கு அப்படி பேர் ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடி. அப்போ ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாத அந்த நிலைக்கு பேர் என்னன்னா அதை தான் சொரூப லட்சணம்னு சொல்றோம். அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா பெருமானுக்கு அந்த இடத்துல பேர் கிடையாது, ஊர் கிடையாது, எந்த விதமான ஐடென்டிட்டி எந்த விதமும் கிடையாது. அது உருவமா, அது அருவமா, அருவுருவமா ஒன்றுமே சொல்ல முடியாது. அது உருவத்தை கடந்து அருவத்தை கடந்து அருவுருவத்தை கடந்து நிற்கக்கூடிய சொரூப நிலை. அந்த நிலை, அந்த நிலை அவனுடைய சொந்த அந்த சொரூப நிலை என்று சொல்லக்கூடிய அந்த நிலை தான் அவனுடைய சிறப்பு நிலை. நமக்காக இறங்கி வர்றபோது எல்லா பேரும் தாங்கிக்கிறான், எல்லா நாமமும் தாங்கிக்கிறான். எதனால் அப்படின்னா அவனுடைய சொரூப நிலையில் அங்கே இருந்தால் தெரியாது. அது எங்கே தெரியும் அப்படின்னு சொன்னால் தனக்கு உருவமும் தனக்கு அருவமும் தனக்கு அருவுருவமும் எல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு பேர் எடுத்துகிட்டு கீழே இறங்கி வந்தால் மட்டும்தான் நாம் உணர்வோம். அப்போ நாம் உணர்வதற்காக அவர் கீழே இறங்கி வந்த அந்த நிலை செயற்கையான நிலை, அது உண்மையான நிலை இல்லை. அந்த நிலைக்கு பெயர் தடத்த லட்சணம் அல்லது பொது இயல்பு. இந்த பொது இயல்பில் தான் இந்த மாற்றங்கள், இத்தனை வேறுபாடுகள், இத்தனை உருவங்கள், இத்தனை மூர்த்தங்கள், இத்தனை வகையான நிலைகள், இது அத்தனையும் இருக்கிறது எதனால்? அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? ஏன் சார் இத்தனை இத்தனை உருவம் இத்தனை பேர் அப்படின்னா, ஐயோ அதை எங்கள் இடையனுடைய பொது இயல்பியா, வேணா உட்காந்து கேளு, சிறப்பு இயல்பை சொல்கிறேன் அப்படின்னா மேட்ரு முடிஞ்சு தரும். இதுதாங்க சைவ சித்தம். அப்போ சிறப்பு இயல்புக்கு வருகின்ற பொழுது நிலை வேறு, பொது இயல்புக்கு வரும்போது அந்த ஆஸ்பெக்ட் வேறு. அதனால தான் 3 ஆஸ்பெக்ட் சொன்னார். ஏகன், அநேகன், இறைவன். இறைவனுடைய அந்த பதியினுடைய ஆஸ்பெக்ட் 3 வகையாக சொல்லுகின்றார் மணிவாசக பெருமான். என்ன 3 வகை? அதுதான் ரொம்ப அற்புதமான அந்த பதி நிலையில் அவர் குறிப்பிடுகின்ற சிவபுராணத்தில். இது ஒரு ஆஸ்பெக்ட் அவர் ஏகன், 2வது ஆஸ்பெக்ட் அவர் அநேகன், 3வது இறைவன். அப்போ முதல்ல அவர் சொன்ன ஏகன் அப்படிங்கிறது அடுத்தது அநேகன் அப்படின்ற போது முரண்பாடாக இருக்குது இல்லையா? ஏகன்னா என்ன? ஒன்று, அநேகன்னா பல. ஏகனா அநேகனா? யோ முதல்ல போய் படிச்சுட்டு வா. முதல்ல என்ன சொல்ல வரீங்க? முதல்ல ஒன்றுன்னு சொல்லணும், இல்லை பலன்னு சொல்லணும். அப்போ என்ன ஏகன்னு சொல்கிறீங்க, அநேகன்னு சொல்கிறீங்க, இறைவன்னு சொல்கிறீங்க, என்னையா அப்படி சொன்னால்? அதுதான் நீ சைவ சித்தாந்தம் படித்தா மட்டும்தான் அது விளக்கும். இப்போ அந்த இடத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஆஸ்பெக்டை புரிஞ்சுக்கணும்னா இறைவன் என்று சொல்லக்கூடியவன் தன்னளவிலே சொரூப நிலையிலே ஏகன். எந்த பொசிஷன்லன்னு பார்க்கணும். அவர் தன்னளவிலே தன்னுடைய சொந்த நிலையிலே ஒன்றே பதி. இறைவன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் தாங்க. நீங்கள் அதை முதல்ல சைவ சித்தாந்த பாட வகுப்பு வரும்போது முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது, இறைவன் என்று சொல்லக்கூடியவர் எத்தனை? ஒன்றே பதி, ஒருத்தர் தான் கடவுள். மீதி யாரை நீங்கள் எதை சொன்னாலும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய உயிர் வர்க்கத்தை தான் குறிக்கும், வேற யாரையும் குறிக்கும். ஒருத்தர் தான் கடவுள். அதுக்கு ஒரு பேர் அதுக்கு வைக்கும் பொழுது அதற்கு சிவம் என்று சொல்லக்கூடிய மங்களமான அந்த பெயரை அதற்கு சுட்டி சிவம் என்பதாக நாம் சொல்கிறோம். அப்போ அந்த சிவத்தினுடைய இயல்பு பார்த்தீங்கன்னா அந்த இயல்பிலே பொது இயல்பு சிறப்பு இயல்பு என்று சொல்லக்கூடிய அந்த பொது இயல்பிலே ஏகன் என்பது அவருடைய சிறப்பு இயல்பு, ஒன்றுதான் பதி. ஆனால் உயிரை நோக்குகின்ற பொழுது அநேகன். ஏன்னா உயிர்கள் எத்தனை? அநேகம். அப்போ இறைவன் என்று சொல்லக்கூடிய பதி என்ற முப்பொருளில் நிற்கக்கூடிய பதி ஒன்று தான். ஆனால் பசு எண்ணிலடங்காதது. அப்போ பசுக்கள் பல. அதனாலே உயிர்களினுடைய இருப்பை நோக்க, உயிர்களுடைய தன்மையை நோக்க அநேகன், தன்னளவிலே ஏகன். எல்லா ஆன்மாக்களிலே ஒரு சூரியன் 10-20 குடம் வச்சுருக்கீங்க. ஒரு 20 குடம் தண்ணி குடத்தில் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போதைக்கு தண்ணியில் குடம் முழுக்க இருக்கும்போது ஒரு சூரியன் இந்த எத்தனை குடங்கள் கீழே வச்சுருக்குமோ அத்தனை குடையிலையும் சூரியன் இருக்குமா இல்லையா? அப்போ 10 குடம் வச்சா 10 சூரியனா? எத்தனை சூரியன்?
ஒரே சூரியன். சூரியனை நோக்க அந்த ஆஸ்பெக்ட்ல ஏகன். ஆன்மாக்களாகிய குடங்கள் என்று சொல்லக்கூடிய குடங்களை நோக்க அதில் பிரதிபலிக்கக்கூடிய அதிலே தங்கி இருக்கக்கூடிய அந்த சூரியன் அநேகன். ஏகன் அநேகன், ஒருத்தர் தான். ஆனால் உயிர்களை நோக்க பல. இறைவன் இறைவன் எல்லா பொருள்களிலேயும் தங்கி இருக்கும். இறைவனுக்கு பகுதி எது? இரு என்பத பகுதி. இறைவனுடைய பகுதி என்ன? பகுதி விகுதின்னு ரெண்டு உண்டு தமிழில். அப்போ இறைவனுக்கு பகுதி இரு, இருத்தல் என்று சொல்லக்கூடியது. அப்போ இறைவன் என்று சொல்லக்கூடியவன் எல்லா பொருள்களிலேயும் தங்கி இருப்பவன். அவன் இன்றி ஓர் அணுவும் அசையாது. whatever you name it, whatever you see it, whatever you hear it, whatever you smell it, whatever you feel it, ஐம்பொறிகளால், ஐந்து சென்சஸ்னால, ஐந்து நிலைகளினாலே உணரக்கூடிய அத்துணையிலேயும் எல்லா இடங்களிலேயும் இறைவன் இருக்கிறான். இறைவன் இல்லாத இடமே கிடையாது. ஆல் பர்வேடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில எல்லா இடங்களிலேயும் தங்கி இருப்பது இறைவன். அதுதான் அவருடைய குவாலிஃபிகேஷன். மூன்றாவது குவாலிஃபிகேஷன் அதுதான் இறைவன். ஏகன் அநேகன் இறைவன். நீ எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும் அந்த பொருளில் இருப்பார். மைக்கா, இந்த மைக்கு இதுலேயும் இருக்கிறார் எல்லா இடத்துலையும். எப்போ தெரியும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடியை போட்டிங்கன்னா எங்கே இருக்கிறார், என்ன பண்ணுறார், எந்த இடத்துல நம்மளோடு அவர் தொடர்பு கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்போ ரெண்டு இயல்பு, பொது இயல்பு, சிறப்பு இயல்பு. அதே மாதிரி ஆன்மாக்களாகிய நமக்கும் பொது இயல்பு, சிறப்பு இயல்பு உண்டு, சொல்லவே வேணாம். வெளியில் எல்லாத்தையும் பேசும்போது, எல்லாத்தையும் இருக்கும்போது அவர் தன்னுடைய வீரத்தை எப்படி காட்டுவார்னா அப்படி காட்டுவார். என்ன மாதிரி ஆள் உண்டா? சும்மா டெரர் சார் இவரை பார்த்தாலே நாங்கள் நடுவோம். உள்ளே வந்தாருன்னா போதும் அத்தனை பேரும் எழுச்சி நிற்போம். அப்படிப்பட்ட ஆளுங்க அப்படின்னு. இவரே வேலை முடிஞ்சு, டியூட்டியெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்குள்ளே போவார். வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த அம்மா தான் வந்துட்டிங்களா, அதோ வந்துட்டேம்மா அப்படின்னு ஒரு கும்பிடு போட்டு உள்ளே போய் பொட்டி பாம்பா உள்ளே போய் ஒரு சத்தம் வராத. ஆஃபீஸில் போட்ட சத்தம் அத்தனையும் எதுக்குன்னா, இங்கே போட முடியாத சத்தத்தை எல்லாம் ஆஃபீஸில் போட்டுட்டு அத்தனை பேரையும் வந்து அங்கே ஒரு மிரட்டிட்டு நான் தான் பெரிய ஆள்னு காமிச்சிட்டு நிற்கக்கூடிய அந்த இயல்பு அவருடைய பொது இயல்பு. வீட்டுக்குள்ளே வந்த உடனேயே அவர் சட்டையை கழட்டினோன்னா மனைவிக்கு முன்னாடி நிற்கும் போது இருக்கக்கூடிய அவருடைய இயல்பு என்ன இயல்பு? இதாக பொது இயல்பு. சில பேர் சொல்லுவா, இத்தனை நாள் நீ இப்படியாடா இருந்த, உன்னுடைய ட்ரூ கலரே இப்போ தான் தெரிஞ்சுது. அப்போ ட்ரூ கலர்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இவ்வளோ நாள் அவன் போட்டது அத்தனையும் வேஷம். உண்மையாகவே அவன் இப்படி தான் ஒரு ஏமாத்துறதுன்னு. ஆனால் ஏமாத்துறதுன்னு வெளியில் காமிச்சிக்கல, நல்ல மாதிரி நடித்தான் பாருங்க. மற்றவற்றை சார்ந்து நடிப்பது. ஒரு பொது இடத்துல இருக்கும்போது நான் வந்து என்னுடைய இயல்பு எப்படி இருக்குமோ, அதே 4 செவத்துக்குள்ளே என்னை தனியாக போட்டிங்கன்னா நான் எப்படி இருப்பேன்? அதுதான் ஒரு ஆன்மாவுடைய சிறப்பு இயல்பு வெளிப்படக்கூடிய இடம். நீ அதை தனியாக போட்டால் அது எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பாரு. பொது இடத்துல எல்லாத்துக்கும் முன்னாடி நல்ல பேர் வாங்கணும், எல்லோரும் என்னை நல்லவன் சொல்லணும், எல்லோரும் என்னை புத்திசாலின்னு சொல்லணும், எல்லோரும் என்னை அறிவாளின்னு பாராட்டணும். இப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நான் என்னையும் ஏமாற்றிட்டு உங்களையும் ஏமாற்றி உட்காந்துக்கிட்டு அமைக்கிற அந்த இயல்பு இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாம் சார்ந்ததினுடைய தன்மை. என்னுடைய என்னுடைய சிறப்பு இயல்பு கிடையாது. இதெல்லாம் எதை சார்ந்து இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி என்னை மாற்றிக்குவேன். இங்கே இருந்தால் இந்த மாதிரி இருப்பேன், இதே நான் ஆஃபீஸ் போனாலும் இதே மாதிரி உட்காந்துக்கிட்டு சைவ சித்தாந்தம் பொது இயல்பு சிறப்பு இயல்பு அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன்னா என்னை வீட்டுக்கு போங்க, நீங்கள் பொது இயல்பு சிறப்பு இயல்பு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஆன்மாவானது எந்த இடத்திலே இருக்கிறதோ அந்த இடத்தின் சார்பிற்கு தகுந்தாற் போல மாறுகின்ற தன்மைக்கு பெயர் சார்ந்ததன் வண்ணம் ஆதல் என்பது ஆன்மாவினுடைய இயல்பு. இது ரெண்டாவது ஆன்மாவினுடைய தனித்தன்மை, யூஎஸ்பி. இது வேற எந்த சமயத்துலையும் கிடையாது. எப்படி பொது இயல்பு சிறப்பு இயல்பு சொன்னனோ அதே மாதிரி சார்ந்ததன் வண்ணம் ஆதல். ஒரு பளிங்கு எதை சார்ந்துகிறதோ, எந்த வண்ணத்தை சாருகிறதோ அந்த வண்ணமாக அது மாறும். அந்த மாதிரி ஆன்மாவானது எதை சாருதோ, அதனால தான் கூட்டம் சேர்ற கூட்டம் ஒழுங்கான கூட்டமாக இருக்கணுங்க. நல்ல கூட்டத்தில் போய் சேருங்க, நல்ல எண்ணமுடைய இடத்துல எப்போதும் இருங்க. நல்ல இடங்களில் இருக்கும்போது நம்முடைய எண்ணம் நம்மளே அறியாமல் தூய்மையாகும்.
இப்போ இங்கே ஒரு 2 மணி நேரம் இருக்கீங்கன்னு சொன்னால் நம்ம மண்டையில் ஏறின கசடு அத்தனையும் வெளியில் எத்தனை கசடு இருக்குன்றீங்க, இது எல்லாத்தையும் ரீஃபைன் பண்ணணும். ரீஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும்ல. இப்போ எத்தனை நாள் தான் இது வந்துட்டு ஏறி 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 அழுக்கடைந்து உள்ளுக்குள்ளே அத்தனையும் இருக்குது. இந்த மனம் என்கின்ற மனம் பார்த்திங்கன்னா இருக்கிற குப்பை அத்தனையும் டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு வரும். சென்று பற்றும் கருவி மனம். எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, பிடிச்சி இழுத்துட்டு வாங்குது. அதனால தான் ஸ்பீட் ஆஃப் தாட் அப்படின்னு ஒன்று வச்சான். ஸ்பீட் ஆஃப் லைட்டு போய் மன வேகம். நான் இப்போ இங்கே உட்காந்துருக்கலாம், ஆனால் யூஎஸில் நடக்கிற ஏதாவது ஒன்று நான் இப்போ நினச்சேன்னா எங்கே போயிட்டேன்? சைவசித்தாந்த கிளாஸ்லேயே உட்காந்துட்ருக்கேன். ஃபிசிக்கலி ஐ எம் ப்ரெசண்ட்டு, ஆனால் மென்டலி நான் எங்கே இருப்பேன்? அங்கே போயிடுச்சு, என்னோடய மனம் அங்கே போயிடுச்சு. அப்போ இந்த மனம் என்று சொல்லக்கூடிய இந்த மனமானது எங்கெங்கேயோ போய் இழுத்து 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 கொண்டு வந்து இந்த அழுக்கை சேர்த்து வைக்குது. மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண் ஆகுல நீரபிரன். முதல்ல மனசை தூய்மைப்படும். அப்படி இது மனம் தூய்மைப்படுகின்ற இடம் எது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் நம்முடைய இந்த வகுப்பு. இங்கே வர்றபோது நல்ல சார்பு வேணும். அதனால தான் அடியார்கள் என்று சொல்லக்கூடிய அடியார்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியில் சைவ சித்தாந்தத்தினுடைய கடைசியில் எல்லாம் முடிச்சாச்சுங்க. பதி இலக்கணம், பசி இலக்கணம், பாச இலக்கணம் எல்லாத்தையும் சொல்லிட்டார் மெய்கண்டார். எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் சார் மாணவன் வந்து எல்லாத்தையும் தேறிட்டார், செமஸ்டர் முடிஞ்சிடுச்சு, எல்லா செமஸ்டரும் ஆயிடுச்சு, ரிசல்ட்டும் கொடுத்தாச்சு, கையில் மார்க் ஷீட்டும் வந்துருச்சு, ஃபஸ்ட் கிளாஸு டிஸ்டிங்ஷன் வாங்கியாச்சு, சர்டிஃபிகேட் வந்துருச்சு. திருப்பி சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கிட்ட போய் எல்லாம் வாங்கிட்டேன், 2 வருஷமும் நல்லா படித்தேன், நல்ல சர்டிஃபிகேட்டும் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு, எனக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுங்களேன். இப்போ இது அத்தனையும் படிச்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறதுண்ணா அப்படின்னு கேட்டபோது மெய்கண்டார் சொல்கிறார், இத்தனையும் இவ்வளோ பெரிய விஷயங்களை இவ்வளோ பெரிய ஆழமாக சொல்லிட்டு வந்த மெய்கண்டார் கடைசியில் சொல்கிறார், மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே. ஃபைனல் டச்சு என்ன சொல்கிறாரு? இப்போ நீ கேட்டது வச்சுக்கிட்டது இவ்வளோ செஞ்சது இது எல்லாத்தையும் நீ ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ சேர்க்கறதே பெருசு, சேர்த்து வச்சதை நான் என்ன பண்ணணும்? ரீட்டைன் பண்ணுறது இல்லையா? சேர்த்து வச்சது கையில் இருக்கணும் இல்லைங்க. வர்றதெல்லாம் செலவு பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அப்புறம் என்ன ஆகும்? சிலது சேர்த்து வைப்பீங்கள்ல, அப்போ அது மாதிரி இவ்வளவு கொள்கைகள் இவ்வளவு செய்து எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சுட்டேன். இது அத்தனையும் வெளியில் போனதுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை அந்த எனக்கான அந்த நிலையிலே இதை மாறுபடுத்துவதற்கான சூழ்நிலைகள். அப்போ அவர் சொன்னார், மாலரநேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண். நீ என்ன பண்ணு, இந்த சைவ சித்தாந்த கூட்டம், திருமுறைகள் கூட்டம் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, போய் உட்காந்துக்கோ நடுவில். நீ படித்ததெல்லாம் அப்படியே உனக்கு உள்ளுக்குள்ளே நிற்கணும்னு சொன்னால் அந்த திருக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் தவ உடையவர்களாக இருப்பார்கள். சிறந்த யாருன்னு தெரியாது. எல்லாரும் வந்து உண்மையிலேயே தவம் உடையவர்கள் தன்னை வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. இந்த அறமுறை தான் வந்து என்ன பண்ணோம், நான் தான் கடவுள், என்கிட்ட வந்தீங்கன்னு சொன்னால் இம்மிடியேட்டாக உங்களுக்கு 6 அந்த குண்டலி சக்தியை மேலே ஏற்றி உங்களையும் மேலே ஏற்றி எங்கேயோ கொண்டு போகும். இதெல்லாம் சொல்கிறது யார் அப்படின்னு சொன்னால் அறகுறை நிலை. உண்மையான பக்தர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. உனைத்தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்தினன் மலர் கொடு உன் அடியினை உறப்பணிந்தினன் உனது அருள்மாறா உளத்துள் அன்பினர் உறைவிடம் அருகிலன். அவங்க தன்னை விளம்பரப்படுத்தி ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட அடியார்கள் திருக்கூட்டத்தில் எத்தனையோ பேர் இருப்பாங்க. உடையாள் உந்தன் நடு இருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பது ஆனால் அடியேன் முன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் என்ற அணைந்தோர் தன்மை தான் கடைசியில் நாம் பார்க்க போகிற செய்தி. அதை நான் முதல்ல எப்போவுமே கிளைமேக்ஸை சொல்லி தொடங்கிறது எங்கள் ஆசிரியர் தெய்வச்சேக்கிழார் பெருமானுடைய கொள்கை. அவர் முதல்ல எடுத்த உடனேயே அவர் காட்டுறது கிளைமேக்ஸை காட்டிட்டு அதுக்கப்புறம் படத்தை ஓட்டுற ஒரு ட்ரிக்கு ஆரம்பித்தது தெய்வச்சேக்கிழார் பெருமான் தான். கடைசியில் என்னங்கிறத முதல்ல சொல்லிடுவார்.
அதுக்கப்புறம் இதுவாக இப்படி நடந்தது, இது எப்படி நடந்ததுன்னா அப்படின்னு எடுத்துகிட்டு வர ஸ்டைல், அந்த ஸ்டைல். அந்த மாதிரி அணைந்தோர் தன்மை தாங்க முக்கியம். சார்பு முக்கியம். எந்த சார்பிலே நாம் இருக்கிறோம், எந்த கூட்டத்தில் போய் சேர்றோம், எந்த கூட்டத்திலே நாம் இருக்கிறோம் என்பதும் அதை பொறுத்து தான் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்பாடுகள் அத்துணையும் அதை அடிப்படையாக கொண்டுதான். அப்படி 3 பொருள்கள், முப்பொருள் உண்மை, 2 இயல்புகள். அந்த 2 இயல்புகளையும் அமைத்து கொண்டு உயிர் என்று சொல்லக்கூடிய உயிர் சார்ந்ததன் வண்ணமாக விளங்குவது. அப்படி விளங்குகின்ற இந்த உயிருக்கும் இறைவனுக்கும் இரண்டிற்கும் இடையிலே இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன என்பதை விளக்குவது தான் சைவ சித்தாந்தம். முழுக்க முழுக்க நாம் எதை பற்றி பேச போகிறோம்னா சம்பந்தத்தை பற்றி பேச போகிறோம். என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? நீங்கள் நம்ம பேச வந்தது எதை பற்றி? சம்பந்தத்தை பற்றி. எந்த சம்பந்தம்னா ஆன்மாவுக்கு இறைவனுக்கு இருக்கிற சம்பந்தம், இறைவனுக்கும் பாசத்திற்கு இருக்கக்கூடிய சம்பந்தம். இந்த சம்பந்தம் என்ன என்பதை எடுத்து காட்டுகின்ற அந்த நிலை தான் சைவ சித்தாந்தம். அப்போ சைவ சித்தாந்தம்னா நீங்கள் ஏதோ பயந்துடாதீங்க. நாம் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி சைவ சித்தாந்தம் என்பது அந்த சைவ சித்தாந்தத்திலேயே ஒரு கொள்கை, மிக முக்கியமான கொள்கை. அதை இந்த அடிப்படையில் சொல்லி அந்த கொள்கையினுடைய சிறப்பு என்ன என்கின்ற அதைத்தான் இந்த சைவ சித்தாந்தம் விளக்குகிறது என்பதை நீங்கள் உணரணும். அதற்கு அந்த அந்த ஒரு கொள்கை எந்த சமயத்துக்கும் அந்த கொள்கை சரியாக விளக்கலை. அதை விளக்கிய ஒரே பெருமை மெய்கண்டாருக்கு மட்டும்தான் இருந்தது. அதாவது உயிருக்கும் இறைவனுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய சம்பந்தம். அந்த உறவு அப்படிங்கிறது இல்லைன்னு வச்சுங்களேன், பிடிப்பு இருக்காது. இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, நான் இருக்கேன். அப்போ நமக்குள்ள என்னங்க உறவு? என்ன உறவு? அம்மா இதை சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு. எனக்கே சந்தேகம் ஆயிடுச்சு, ஒருவேளை வேற யாராவது ஆசிரியர் போட்டிருக்காங்க. ஆசிரியர் அந்த உறவு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வரணும், நானும் வரணும். நான் இந்த ஆசிரியர் கிடையாதுப்பா அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிட்டா நான் வகுப்புக்கு வர வேண்டிய அவசியமும் இல்லை. நான் என் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன். அப்போ வகுப்புக்கு வர வேண்டிய கட்டாயத்தை உடைய மாணவர்கள் நீங்கள் சொன்னால் நீங்கள் வகுப்புக்கு கட்டாயம் வரணும் இல்லையா? அப்போ இந்த உறவுன்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் அந்த பயன் நிகழும் இல்லையா? உறவுன்னு ஒன்று இருந்தால் தான். இந்த உறவு என்று சொல்லக்கூடிய இந்த உறவு பார்த்தீங்கன்னா இறைவனோடு நாம் எந்த விதத்தில் நம்ம உறவு வச்சுக்கிறோன்னு பார்க்கணும். முக்கால்வாசி இறைவனை நம்ம உறவுக்கார மாதிரியா வச்சுருக்கோம். சாப்பிட்றதுக்கு தொட்டுக்கிற ஊறுகாய் மாதிரி வச்சுருக்கோம். இறைவனை நம்ம எப்படி இப்போ நடத்தியிருக்கோம்னு சொன்னால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டோர் மாதிரி வச்சுருக்கோம். இது சொன்னார் ப்ளே ஸ்டோர்னு. அந்த மாதிரி எதுக்க வேணாலும் அந்த ப்ளே ஸ்டோரில் போயிட்டு தட்டி வாங்குற மாதிரி இறைவன்னா எப்படி அப்படின்னு சொன்னால் ஒரு கான்செப்ட், ஜென்ரல் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இறைவன்னா என்ன பண்ணுவார்? போய் நின்னா வேண்டியதை கொடுப்பாரு, எக்ஸாமில் பாஸ் பண்ண வைப்பார். நல்ல கணவனாக கிடைப்பது பெண்கள் தான் நல்ல கணவன், ஆண்கள் தான் நல்ல மனைவி அமைஞ்சா உண்டு. மனைவி அமைவது எல்லாம் அது உண்டு. ஏன்னா அன்னைநாதர் சொல்லுவார், ஒரு மனைவி அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் நீ அறம் செய்ய முடியும். அறம் என்று சொல்லக்கூடிய அறத்தில் ஃபஸ்ட்டு நிற்கணும்னா மனைவி முதல்ல நிற்கணும். மனைவி சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இப்போ எல்லோரும் நீங்கள் வந்திருக்கீங்க. இப்போ பாண்டையா இப்போ முன்னாடி சேரில் உட்காந்துருக்காருன்னா ஃபஸ்ட்டு பெஞ்சில் நான் பாண்டையாவுக்கு நன்றி சொல்கிறது. யாருக்கு நன்றி சொல்லணும்? சார் சொல்லிவிடுங்க. இன்றைக்கி அவர் நல்லா ஃபுல் சட்டை போட்டு நல்லா ஜம்முன்னு முன்னாடி உட்காந்துருக்காருன்னா காரணம் என்ன? அந்த அம்மா அங்கே ரைட் அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுத்ததுனால வந்திருக்காரு இல்லையா? அதனால தான் பெண்களுக்கு ஆணி வேர்னாங்க. அவங்க வேர் வெளில தெரியுமா? வேர் வெளியில் தெரியாது. ஆனால் மரம் நிற்று நல்லா தழைத்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? வேர் தான் காரணம். கீழே இருக்கிற வேர் நன்றாக இருந்ததுன்னா மரம் நல்லா செழித்து இருக்கும்.
அப்போ ஒருத்தர் வெளியில் நல்லா சிறப்பாக வாழ்கிறாரு, சிறப்பாக இருக்காருன்னு சொன்னால் அவருக்கு அந்த மனைவியினுடைய சிறப்பு. சைவம் அதான் இல்லறத்தை போற்றுவது சைவம். சைவத்தில் வந்து நீ தனியாக வந்துட்டேன்னு சொன்னால் 50 மார்க்கு, மனைவியோடு வந்தால் எத்தனை மார்க்கு? 100 மார்க். 50 வேணுமா 100 வேணுமா? ஆனால் மனைவி மட்டும் வந்தால் 100, கணவன் வீட்டில் இருந்தால் 0. இந்த பாலிசி சைவத்துக்கு மட்டுமே உண்டு, வேற எந்த சமயத்துக்கும் கிடையாது. ஏன்னா இவர் ஊரை சுற்றுற ஆள். இவர் நீங்கள் எங்கே விட்டாலும் எங்கே வந்தாலும் வாண்டா வருவார், என்ன இருக்க போகிறாரு, நைட்டு இங்கே தங்கணும். சைவ சித்தாந்த வகுப்பு டு பி கண்டினியூடு இந்த நெக்ஸ்ட் செஷன் 2லேருந்து 6 அப்படின்னா இவர் என்ன பண்ணுவார்? இவங்கெல்லாம் ரைட்டு சார் நான் ஓகே, ஒரு ஃபோன் கால் பண்ணிட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவார், முடிஞ்சுது கதை. ஆனால் பெண்கள் அவங்க வந்து ஒரு சைவத்தில் ஈடுபட்டு அவர்கள் அந்த சைவத்திலே அவர்கள் இருந்து அதை நடத்த வேண்டும், அவர்கள் ஈடுபடுறாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தவ வலிமை, அவர்கள் இருக்கக்கூடிய அத்துணை இன்னல்களுக்கு நடுவில் வரக்கூடிய அந்த பெண்களினுடைய முயற்சிக்காக சைவம் அவர்களுக்கு 100% கொடுத்தது. பெண்களுக்கு வச்சுங்க. அதனால் இப்போ கொஸ்டின் பேப்பர் வந்ததுன்னா உங்களுக்கெல்லாம் ஈஸியான கொஸ்டின், இவங்களுக்கெல்லாம் தப்பான கொஸ்டின். ஹோம்ஒர்க்கு உங்களுக்கு ஈஸியான ஹோம்ஒர்க்கு 2 எவ்வளோ, இவங்களுக்கெல்லாம் A+B² எவ்வளவு? ஏன்னா இவங்க வந்து வேலை இல்லாத ஆளுங்க. நீங்கள் அத்தனை வேலையும் செஞ்சு அவங்களையும் பார்த்துக்கிட்டாதான் எல்லா நிறையும் நல்லா நடக்கும். அதனால் பெண்களினுடைய சிறப்பு சைவத்திற்கு தேவை. ஆனால் பெண்களினுடைய அந்த அது 2 பேர் தாங்க. அவ்வளோ பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா மங்கையர்க்கரசியாரும் யார், காரைக்கால் அம்மையார், 2 பேர் தான், 2 அம்மா. ஆனால் அத்தனை பேரையும் தாங்குறாங்க அந்த 2 பேரும். மொத்தம் 63 பேரில் இவங்க 2 பேர், மங்கையர்க்கரசியார் மட்டும் இல்லைன்னா சைவமே இல்லை. அந்த அம்மா ஒரு பெண்ணினுடைய அந்த ஒரு துணிவு பார்த்தீங்கன்னா மொத்த நாட்டையே மாற்றுச்சு. வீட்டில் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஆளுங்க கணவனுக்கு கீழே அவங்க கீழே வேலை செய்யக்கூடிய அவங்க கணவனுக்கு மாறாக செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி சைவம்னா தீட்டு, திருநீர்னா தீட்டு, திருநீர் பூசுறவனை பார்த்தா தீட்டுன்னு சொல்லக்கூடிய மொத்த மதுரை ஆலவாயில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் மீண்டும் சைவர்களாக மாற்றி திருநீர் பூச வைத்த ஒரே சிறப்புடைய அம்மையார் மங்கையர்க்கரசியார். நீங்கள் அந்த அம்மா திருநீர் பூசி வழிபாடு செய்யலைன்னா இன்னைக்கு நாம திருநீர் பூச முடியாது. ஒரு திலகவதியார் திருநீர் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் திருநாவுக்கரசர் இல்லை. அப்படி பெண்களை போற்றி பெண்களுக்காக அமைத்திருக்கக்கூடிய சமயம் நம்முடைய சைவ சமயம். அப்போ அந்த உறவு ரொம்ப முக்கியம். இறைவனுக்கும் ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய உறவு. அப்போ உறவு இருந்தால் மட்டும்தான் பிடிப்பு வரும்னு சொன்னேன். விறகில் தீயினன் பாலில் படுனை போல் மறைய நின்றுளான் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் இருக்குமேனர். இத்தனை ப்ராசஸ் நீ பண்ணணும். என்ன பண்ணணும்? முருக வாங்கி ஒரு தயிர் வந்து இது ஒரு நெய் வந்து பண்ணணும்னு சொன்னால் என்ன ப்ராசஸ்ஸுங்க? நெய் எப்படி பண்ணுவீங்க? நெய் யாருங்க பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, என்ன நெய்னா என்ன? போனால் ஒரு பாக்கெட் ஆவின் பாக்கெட்டை வாங்கினா இல்லது நந்தினி பாக்கெட்டு ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ வாங்கிட்டோம். இந்த நெய்யாக தான் வருதே தவிர நெய்யை வந்து எப்படி பண்ணுறதுன்னு ப்ராசஸ் யாருக்கு தெரியும்? இதெல்லாம் யாருக்கு தெரியும்? முருகனையா தெரியுமா? தெரியாது. கைதாமையாருக்கு தெரியும். ஏன்னா அவங்க திருவொத்தூர் ஆண்மனை பெண்மனை ஆக்கிய இடம். இந்த தயிரை வந்து இது பாலை வந்து அதில் என்ன பண்ணணும்? காய்ச்சணும். காய்ச்சினதுக்கப்புறம் தரணும். அதுக்கப்புறம் தயிர் ஆகும். தயிர் அப்புறம் வெண்ணெய் ஆக்கணும். வெண்ணெய் என்ன பண்ணணும்? காய்ச்சணும். காய்ச்சினதுக்கப்புறம் நெய். முருக வாங்கி கடைய
முன் நிற்கும். எது? பாலில் படுனை. விறகில் தீயினன் பாலில் படுனை மறைய நின்றுளான் மாமணி சோதியான். 3 சொல்றாரு. விறகுல தீ எப்படியோ அதுபோல ஆன்மாவும் சிவமும், பாலில் நெய் எப்படியோ அதுபோல ஆன்மாவும் சிவமும், மணியாகிய அந்த மணியிலே ஒளி எப்படியோ அதுபோல ஆன்மாவும் சிவனும். இந்த உறவு சில பேருக்கு உறவு எங்கே இருக்குன்னே தெரியாது. உங்களுக்கு சொந்தக்காரங்களா சார்? அதுதாங்க தூரத்து உறவுணும். எந்த தூரம்னா எந்த தூரமும் தெரியாது. இவருக்கு அவர், அவருக்கு அவர், அவருக்கு அவர், இப்படியே சொந்தம் கொண்டாடிட்டு போனால் இவர் எங்கள் சொந்தக்காரன் முடிஞ்சு போச்சு. இப்படி இருக்கிற பல பேர் பெருமானை அப்படி தூரத்து சொந்தமாக வச்சுட்டு இருக்கிறவன் எப்படின்னா விறகுல இருக்கிற தீ மாதிரி. அவங்களுக்கு விறகு இருக்குது, விறகுக்குள்ளே தீ இருக்குது. விறகுல தீ இருக்குன்றது எப்படி தெரியும்? அதுக்கு ப்ராசஸ் உண்டு. என்ன பண்ணணும்? கடையணும். இப்போல்லாம் கொண்டு போய் நேராக மண்ணெண்ணெயை ஊற்றுது, பெட்ரோலை ஊற்றி டக்குன்னு பற்ற வச்சா பற்றிக்குது விறகுல தீ. ஆனால் விறகுலேருந்து உண்மையிலே தீ எடுக்கும்போது அது விறகை கடைந்து எடுத்தல் பேர். தீயை கடைவோம். நீங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டில் ஹண்டிங் போகும்போது லைட்டர்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? ஒரு 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 கோலை இன்னொரு கோலையை நல்லா அடித்து அப்படியே தேய்ப்போம். தேய்க்கும் போது கடையும் போது என்ன ஆகும்? விறகுலேருந்து உடனே வந்துடுமா? கடைய 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 தான் வரும். அப்படி விறகுலேருந்து ஒரு தீயை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதுபோல் உறவு என்பதில் நம்ம அவ்வளோ தூரத்து சொந்தமாக இறைவனை சில பேர் வச்சிட்டு இருக்கான். அவனுக்கு எப்படி இருக்காருனாரு? விறகுல தீ போல் இருக்கார். விறகுல தீ. சில பேர் எப்படின்னா பாலில் தயிர் பாலில் நெய் போல் கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ன்ற மாதிரி வச்சு அப்பப்போ. இது வாங்கி கடைய முன்னிருக்கும். இந்த முருகங்கிறத எடுத்துருங்க. பாலில் நெய் எப்படின்னா வாங்கி கடைய முன்னிருக்கும். வாங்கணும், கடையணும், அதுக்கப்புறம் அது ரிசல்ட் வருது நெய். இப்படி சில பேருக்கு பெருமான் இருக்கிறார். அப்பர் பெருமான் சொல்கிறார். 3வது ஆள் எப்படின்னா கடைய முன்னிற்கும். எது? மணியில் இருக்கக்கூடிய சோதி, அதாவது நவரத்தினங்கள்னு சொல்லக்கூடிய அந்த மணி, அதுலேருந்து ஒளி எடுக்கணும்னு சொன்னால் சில மணிகள்லாம் அப்படி லேசாக தொடச்சா, முத்துலாம் பார்த்தீங்கன்னா தொடச்சி அப்படி லேசாக பட்டத்திக்கிட்டா போதும், உடனே வந்துடும். அவங்களுக்கு எப்படி இருக்கிறாரா? ஒரு கணவன் அப்பன் நீ அம்மை நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் நீ ஒன் பொருளும் நீ. இப்படி இறைவனோடு உறவு கொள்ளுகின்ற நிலை. நீதான் எல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க நிற்கக்கூடிய அவர்களுக்கு உடனே வெளிப்படுவாராம். அப்போ இதில் என்ன செய்யணும் அப்படின்னாரு, இதுக்கெல்லாம் நீங்கள் உனக்கு என்ன தேவைன்னாரு, உறவு என்ற கோல் எல்லா இடத்துலையும் நடணும். கடையறதுக்கு நடுவில் என்ன தேவை? கோல் வச்சா தானே கடைய முடியும். தயிர் கடைஞ்சாலும் கோல் வேணும், மரத்தில் கடைஞ்சாலும் கோல் வேணும், எல்லாத்துக்குமே கோல் வேணும் இல்லையா? அந்த உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைதல் வேண்டும். அப்படி உறவு என்று சொல்லக்கூடிய அந்த உறவில் இறைவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை அத்துவித உறவு என்பதாக சொன்னது சைவ சித்தாந்தம். இதுதான் இன்றைய வகுப்பினுடைய டாப் மோஸ்ட் பாயிண்ட். என்னது? அத்துவிதம். இனிமேல் இந்த அத்துவிதம் காலகாலத்துக்கு நீங்கள் கேட்டுட்டு இருக்க போறீங்க. அத்துவிதம் என்று சொல்லக்கூடிய இந்த அத்துவிதம் என்ற அந்த சொல் இறைவனுக்கும் உயிருக்கும் இடைப்பட்ட உறவு என்னன்னு சொல்றது. இறைவனுக்கும் ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய உறவை, இந்த அத்துவித உறவை தெளிவாக சொன்ன ஒரே சமயம் சைவ சமயம். அப்ப அந்த அத்துவிதம் என்று சொல்லக்கூடிய அத்துவிதத்துக்கு எப்படி அந்த அத்துவிதம் என்று சொல்லக்கூடியது குறிச்சுக்கங்க. அ பிளஸ் துவிதம் அத்துவிதம் அப்படின்னு நம்ம தமிழில் நினச்சிக்கோம். இல்லை, ந பிளஸ் துவிதம் அத்துவிதம். என்னது? ந பிளஸ் துவிதம். துவிதம்னா என்ன? 2. ந என்பது வடமொழியில் அந்த புணர்ச்சி விதின்னு சொல்லுவாங்க. வடமொழி புணர்ச்சி விதியில் ந பிளஸ் துவிதம் என்று சொல்லக்கூடியது வடமொழியில் இது ரெண்டும் புணர்ந்து இந்த இன் பிளஸ் அ
துவிதம். துவிதம்னா இரண்டு, நான்னா இல்லை. வடமொழி புணர்ச்சியில் இது இரண்டு இல்லை அப்படின்னு வரும். இந்த நகாரத்தில் இன் என்பது அழிந்து உணரும் போது வடமொழி புணர்ச்சி விதியில் அ துவிதம் சென்று சேரும் போது இங்கே ஒரு எத்து சேர்ந்து அத்துவிதம் அப்படின்னு. இதுதான் ரூட். அத்துவிதத்துக்கு ஒரு ரூட். என்ன அத்துவிதம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு இதை வந்து ஒரு அகடமிக்கல் நாலேஜில் எடுத்துக்கலாம். அத்துவிதங்கிறது என்னங்கிறது பொருள் அதுக்கப்புறம் சொல்கிறேன். அத்துவிதம் என்று சொல்லக்கூடிய அந்த சொல் எப்படி வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். வடமொழி புணர்ச்சி நா ப்ளஸ் துவிதம், நகாரம் என்பதில் அகாரம் என்பது உள்ளே வந்து அத்துவிதம் அத்துவிதம் அத்துவிதம்னு வரும். அத்துவிதம் என்பது இத்து என்ற சாரியை சேர்ந்து அத்துவிதம் அத்துவிதம் அத்துவிதம். இந்த அத்துவிதம் என்பது இரண்டு இல்லை என்று பொருள். அத்துவிதம்னா என்ன? ரெண்டு இல்லை, ரெண்டு ரெண்டு இல்லை, இரண்டு இல்லை. ஆன்மா இறைவன் என்று சொல்லக்கூடிய ரெண்டும், அந்த ரெண்டும் இணைகின்ற அந்த இணைப்புக்கு சைவ சித்தாந்தம் அத்துவிதம் என்ற கொள்கையை நிறுவியது மெய்கண்டார். இதுதான் முதல்லேருந்து கடைசி. இந்த உறவு பற்றி நம்ம சிந்திக்கின்ற பொழுது இந்த உறவை சார்ந்தது என்னென்ன அப்படிங்கிறத படிக்கிறது தான் அந்த நூல்கள். எது எங்கேருந்து ஓடுது அப்படின்னு சொன்னால் இது அத்துவிதம் என்பதிலிருந்து தான் எல்லாமே வருது. அத்துவிதம் என்பதற்கு என்ன டெஃபினிஷன் அதுவும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இப்போ அடுத்த வகுப்புலேருந்து நம்ம டேரெக்டாக நூலுக்கு போகிறதுனால இந்த அத்துவிதத்தை மட்டுமாவது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே போயிடணும். அத்துவிதம் என்பதனுடைய டெஃபினிஷன் என்ன? எல்லாம் எதை சொன்னாலும் டெஃபினிஷன் வேணும். அத்துவிதத்துக்கு என்ன டெஃபினிஷன்? அத்துவிதத்துக்கு டெஃபினிஷன் கலப்பால் ஒன்று, பொருளால் வேறு. என்னது? கலப்பால் ஒன்று, பொருளால் வேறு. ஒரு கண்ணாடி கிளாஸில் 2 டம்ளரில் தண்ணி, இங்கே ஒரு கிளாஸில் தண்ணி, இந்த பக்கம். நான் அம்மாட்ட கொஞ்சோண்டு உப்பு கொடுங்கன்னு கேட்டேன். ஒரு சிட்டிகை உப்பு. இந்த ஒரு சிட்டிகை உப்பை கொண்டு வந்து அவங்க கொடுத்தாங்க. ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி, 2 கிளாஸில் தண்ணி. இந்த ஒரு கிளாஸ் தண்ணியில் இந்த உப்பு இருக்கு இல்லையா, கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை கொடுத்தாங்களே, அதை போட்டுறாங்க. போட்டு கலந்துட்டு இதை கலந்ததை பார்க்காதவங்கக்கிட்ட யாரையாவது ஒருத்தர் கூப்பிடுறேன். கூப்பிட்டு இது என்னங்க இருக்குது அப்படின்னு. 2 கிளாஸ்லேயும் தண்ணி தான் இருக்குங்க. அப்போ அவங்களுக்கு தெரியுமா எது உப்பு கலந்த தண்ணி, எது உப்பு கலவாத தண்ணி தெரியுமா? ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? அன்லஸ் அதர்வைஸ் யூ டேஸ்ட் இட். டேஸ்ட் பண்ணுற வரையிலும், கண்ணால் பார்க்குற வரையிலும் இதுவும் தண்ணி அதுவும் தண்ணி தான் சொல்லுவீங்க. ஆனால் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த தண்ணி உப்பும் கலந்துருக்கு, தண்ணியும் இருக்குது. ஆனால் உப்பு தண்ணி அப்படியே 2 பொருளும் இருக்குது. இந்த 2 பொருளும் எப்படி கலந்துருக்குன்னா, கலப்பால் ஒன்று, பொருளால் வேறு. உப்பும் அப்பும் தண்ணீரும் இரண்டும் கலந்த நிலை. இந்த நிலைக்கு அத்துவிதம் என்பது போல ஆன்மாவும் சிவமும் உப்பும் தண்ணீரும் எப்படி கலந்திருக்கிறதோ அப்படி கலந்திருக்கக்கூடிய அந்த கலப்பிற்கு அத்துவித கலப்பு என்பதாக சொன்னது சரி. இதுதான் அத்துவிதம். இப்போ 2 கலந்திருக்கு. உப்புங்கிறது வேற பொருள் தான், நீருங்கிறது வேற பொருள் தான். ஆனால் கலந்ததுக்கு அப்புறம் இது உப்பு இது நீர்னு பிரிக்க முடியுமா? முடியாது. அப்போ கலப்பால் ஒன்று. பார்த்தா தண்ணின்னு சொல்லுவோம், கலப்பால் ஒன்று. ஆனால் 2 பொருள் இருக்குது, உப்பும் இருக்குது நீரும் இருக்குது. அதுபோல தான் ஆன்மாவும் உண்டு, சிவமும் உண்டு. இந்த 2 எப்படி கலந்துருக்குன்னா, எப்படி நாழி உப்பும் நாழி அப்பும் நாழியான ஆறு போல் அப்படின்னு சொல்லுவோம். உப்பும் தண்ணியும் எப்படி கலந்திருக்கிறதோ அதுபோல கலந்திருக்கக்கூடிய அந்த தன்மை தான் அத்துவிதம் அப்படின்னு. இறைவனும் நம்ம எப்படி கலந்திருக்கிறோம் அப்படின்னா அத்துவித கலப்பு என்பதால். இந்த அத்துவித கலப்பை மிக அற்புதமாக நம்முடைய மெய்கண்டார் இதை தான் விளக்குகின்றார். இதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கொள்கை. இந்த உறவு, இந்த அத்துவித உறவு எப்படிப்பட்ட உறவு, இந்த உறவின் அடிப்படையிலே நமக்கு என்னென்னலாம் கொடுக்குறார்
அப்படி இந்த உறவு என்று சொல்லக்கூடிய இந்த உறவு வந்ததுக்கு அப்புறம் இந்த உறவானது 3 நிலைகளிலே நிற்பது. இந்த அத்துவிதம் என்ற உறவு மெய்கண்டார் மட்டுமே நமக்கே உரிய ஒரு யூஎஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய தனித்துவமான கொள்கை. அந்த அத்துவித கொள்கையில் மெய்கண்டார் சொல்லுவது, அத்துவிதம் என்பது கலப்பால் 1, பொருளால் 2, 2வது ஒன்றாய் நிற்றல், வேறாய் நிற்றல், உடனாய் நிற்றல். இந்த அத்துவித கலப்பில் 3 நிலைகளிலே சொல்லியது. இந்த ஆன்மாவோடு எப்படி இருக்காரு இந்த அத்துவிதத்தில்னா, ஒன்றாய் இருக்கிறார், வேறாய் இருக்கிறார், உடனாய் இருக்கிறார். இது 3 ஆஸ்பெக்ட். ஒன்றாய் இருத்தல் என்பது எதற்கு, வேறாய் இருத்தல் எதற்கு, உடனாய் இருத்தல் எதற்கு, இதை டீல் பண்ணுறது தான் சைவ சித்தாந்தம். அப்போ சைவ சித்தாந்தம் அப்படின்னு சொல்கிற போது நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால், இறைவனோடு நாம் நெருங்க என்னங்க தோணும், இறைவனோடு நாம் அவனை பற்றி தெரிந்து கொள்ள என்ன தோணும்னு சொன்னால், அவனுடைய பெரும் கருணை அங்கே வெளிப்படும். இறைவனுடைய கருணையினுடைய தன்மை, அவன் எவ்வளவு தூரம் உயிர்களுக்காக அவன் செய்த கருணை எவ்வளவுங்கிறத தெரிந்து கொள்வதற்காக சைவ சித்தாந்தமே தவிர புத்தி கூர்மையை தீட்டுவதற்கோ சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கோ இல்லை சைவ சித்தாந்தம். அதுக்கு இல்லை. நீங்கள் படிக்க 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 எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான்னு, அவன் கொடுத்துருக்கிறத நீங்கள் என்னன்னீங்கன்னா, ஒவ்வொரு ஒரு உறுப்பு எடுத்துக்கங்க. நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நம்ம ஒரு தடவை அதை படித்தாலே, அதை எண்ணினாலே, அவன் நம் மீது வைத்திருக்கக்கூடிய கருணையும் அவன் நம் மீது வைத்திருக்கக்கூடியது. ஒரு 2 கண்ணு கொடுத்துருக்காருங்க. 2 கண்ணு கொடுத்தவர் அந்த கண்ணினாலே 2 கண்ணினாலே பார்க்கின்ற அந்த காட்சியும், அது போய் விழுகின்ற இடமும், அது மூளையில பதிவாகிறதும், பார்க்குற இமேஜ் அத்தனையும் தலைகீழாக விழுது பிரெயினில். எப்படி விழுது? இப்போ நேராக பார்த்துட்டு இருக்கிற அத்தனையும் பின்னாடி எப்படி விழுது? எல்லாம் தலைகீழ் இமேஜாக விழுது. அந்த இமேஜை கரெக்ட் பண்ணி உள்ள அதை வெரிஃபை பண்ணி அது என்ன கலர்னு பார்த்து அந்த கலரில் அதை கொடுத்து எல்லாவற்றையும் மூளையில் கொண்டு போய் செலுத்தி அந்த காட்சியை பார்க்க வைக்கிறாரு. அந்த ஒரு நிலையை எண்ணுகின்ற பொழுது இறைவன் நமக்கு செய்திருக்கிற கருணை என்னன்னு அந்த பாராட்டுகின்ற நிலைதான் சைவ சித்தாந்தம். இது மாதிரி ஒவ்வொரு இடம், ஒரு நகத்தில் இருந்து ஒன்று கூட ஒரு எக்ஸஸ் அன்வான்டாக வச்சுருக்காருன்னு நீங்கள் எதாவது ஒன்று சொல்லிடுங்க பார்ப்போம். உடலில் அன்வான்டாக இது என்ன சார், இது பெருமான் வந்துட்டு இது மாதிரி அன்வான்டாக ஏதோ ஒன்று கொடுத்துட்டார் எனக்கு அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். உடலில் ஒன்றொன்றையும் நம்முடைய உடலில் பார்த்து 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 செதுக்கி இருக்கிறார் சிவம். எப்படி செதுக்கி இருக்கு? இதெல்லாம் விட்டுட்டு கடவுளே இல்லை, இறைவன்னா யாரு, எங்கேயா உட்கார்ந்துருக்கிறாரு, என்னையா சைவ சித்தாந்தம் அப்படின்னு பேசுறது ஈஸி. ஆனால் அது நம் மீது வைத்த கருணை என்னன்னு பார்க்கணும். அந்த கருணையின் அடிப்படையில் அவர் நமக்கு என்னென்னலாம் செஞ்சு கொடுத்துருக்காரு. இல்லைன்னா அந்த உயிர் இப்படி உட்கார்ந்துருக்காதுங்க, இப்படி நிற்காது, தொலைன்னு விழும். எப்படி வயசான ஆள் 95-96 வயசு ஒரு கிழவனுக்கு ஒரு ஊன்றுகோல் இல்லைன்னா என்ன பண்ணுவார்? ஏஞ்ச விளக்கில் அப்படியே ஃப்ளாட்டாக விழுற மாதிரி இந்த உயிர் எந்த விதமான பற்றுக்கோடு இல்லாமல் எந்த விதமான இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த உயிருக்கு நிறுத்தி ஒரு முதுகுத்தண்டு போல இருந்து பின்ன நிறுத்தி இந்த உடலுக்குள்ளே வச்சிருக்காரு. இது உட்கார்ந்து இவ்வளவு தூரம் நிமிர்ந்து நிற்பதற்கு காரணம் என்னன்னா, அவர் உள்ள நமக்கு கொடுத்திருக்கின்ற அத்துணை தத்துவங்களும் வேலை செய்யுது. எப்படி வேலை செய்யுது? சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கோமே, நமக்கு ஹார்ட் பீட்டு இது அடித்தாதான் நமக்கு இங்கே வேலை. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? காலி. அப்போ இந்த ஹார்ட் பீட்டு ஒன்று அது அடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னால், அது யாராவது நம்ம பார்த்துட்டு இருக்கோமா, என்ன அடிக்குதா இல்லையான்னு பல்ஸை பார்த்துட்டா இருக்கோம். அது பாட்டுக்கு அடிக்குன்ற ஒரு நம்பிக்கையில் தானே உட்காந்துட்டு. இப்போ அதை அடிக்க வைக்கிறது யார் அப்படின்னா, அதை துடிக்க வைக்கிறது யார் அப்படின்னா, அங்கே ஆடுகின்ற அம்பலத்தில் ஆடுகின்ற பெருமை அவரை என்ன, அதுதான் சைவ சித்தாந்தம். இது வழியாக நம்ம எதை தெரிந்து கொள்ளுகின்றோம்? ஒரு உயிரானது எங்கே இருக்கிறது என்பதை காட்டுவது சைவ சித்தாந்தம். உயிர் எங்கே இருக்குன்னு எல்லாம் சைவ சித்தாந்தம் சொல்லுச்சு. நனவு நிலையில் இருக்கியா, உன் உயிர் இங்கே இருக்கு. கனவு நிலைக்கு போறியா, இங்கே வந்துருச்சு. உறக்கத்துக்கு போறியா, இங்கே வந்துருச்சு. பேருறக்கத்துக்கு போறியா, இங்கே வந்துருச்சு.
உயிர் படங்கள். இனிமேல் இவர் கோமா ஸ்டேஜில் இருக்காரா, இங்கே அதற்கும் கீழே இருக்கக்கூடிய மனிதர் இங்கே இருக்கியா உயிர் என்று காட்டிய ஒரே சமயம் சைவ சமயம். வேறு எங்கேயும் யாரும் காட்டலைங்க. உயிர் என்று சொல்லக்கூடிய உயிர்னு தான் சொல்லிட்டு இருந்தானே தவிர என்ன செக்ஷன் போட்டால் தெரியும்? பாடியை வந்து செக்ஷன் போட்டால் எங்கே உயிர் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஆனால் உயிர் என்று சொல்லக்கூடிய அந்த உயிரினுடைய நிலை ஸ்டேட்டஸ் அதற்கு அவத்தை என்பதாக காட்டி அதற்கு விளக்கம் காட்டிய ஒரே சமயம் சைவசம். இப்படி பல பல செய்திகளையும் பல பல நிலைகளையும் நமக்கு அள்ளி கொடுத்த அந்த நிலையிலே பெருமானுடைய முக்கியமாக சைவ சமயத்தினுடைய முக்கிய அங்கம் திருநீர். நீங்கள் எதை விட்டாலும் எதை விடலைன்னாலும் எது இருந்தாலும் ஒன்றுமே தேவையில்லை. திருநீர் என்ற ஒன்றை பூசினால் போதும், அது எல்லாவற்றையும் கொடுக்கும். அதுதான் பேசிக். திருநீர் என்று சொல்லக்கூடிய திருநீற்றினுடைய சிறப்பு, அதனுடைய சிறப்பை சொல்கிறதுக்கு தான் ஒரு பதிகமே நம்முடைய இதில் திருமுறையில் உண்டு. வேறு எதுக்குமே பதிகம் இல்லை. திருநீற்றினுடைய சிறப்பை சொல்லுவதற்கு, திருநீற்றினுடைய பெருமையை சொல்லுவதற்கு பதிகம். ஆக அந்த திருநீற்றினை நன்றாக ஐந்தெழுத்து ஓதி அந்த திருநீரை நம்ம பூசணும். இதுதான் நமக்கு வந்து சைவ பாட வகுப்புக்கு வரக்கூடிய அத்தனை பேருக்கும் வைக்கக்கூடிய விண்ணப்பம் என்னன்னா, ஏன்னா அந்த திருநீர் உங்களுக்கு அத்தனை செல்வத்தையும் கொடுக்கும், அத்தனை வினைகளையும் நீக்கும், அத்துணை உங்களுடைய இடையூறுகள் என்று சொல்லக்கூடிய அத்தனை இடையூறுகளையும் நீர்க்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தது திருநீர். ஆகவே திருநீர் என்ற அந்த சின்னத்தை நாம் தவறாமல் அணிந்து பூசிக்கொள்ளுதல் நம்முடைய வாழ்வு சிறக்கும் என்ற அந்த நிலை இரண்டாவது சைவ சமயத்தில் நிற்கக்கூடிய நிலை. மூன்றாவது ஐந்தெழுத்து. ஐந்தெழுத்தை எவ்வளோ முறை ஓதணுமோ அத்தனை முறை ஓதுங்க. நமசிவாய் 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 என்ற ஐந்தெழுத்தை ஓத 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 நம்முடைய வினைகள் நீங்குகின்றன. ஆகவே இதெல்லாம் சைவ சமயத்தினுடைய சில அடிப்படையான செய்திகள். திருநீர், ஐந்தெழுத்து, திருநடனம், இதுமா சைவ சமயத்தினுடைய இது உயிர் நாடியாக விளங்குவது. இறைவனுடைய திருநடனத்தை கண்டுகளியுங்கள். எங்கே இருக்க திருநடனம்? 5 சபையில் ஆடுறார். ஒரு சபையிலையாவது போய் பார்க்கணும்ல. எந்த சபையை பார்த்தாலும் பார்க்கலைனாலும் பரவாயில்ல. தில்லை திருக்கூத்து தரிசனம், அடுத்த வகுப்பு வரதுக்குள்ள தில்லை திருக்கூத்து தரிசனத்தை எல்லாரும் பார்த்துக்கணும். அதுக்காக லீவ் போட்டுறாதீங்க. தில்லையில் யார் எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? யார் பார்க்கல கை தூக்குங்க. வெரி ஃபியூ. தில்லை பெருமானுடைய திருக்கூத்து தரிசனம், அந்த தரிசனத்தை எவ்வளவு முறை வேண்டுமானாலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் அதை பார்க்கணும். முழுக்க முழுக்க சைவ சித்தாந்தம் பெருமானுடைய திருநடனத்தில் இருக்கு. அவர் ஆடுகின்ற நடனம், அதுதான் நம்ம அந்த பகுதியில் பார்க்க போகிறோம். ஊன நடனம், ஞான நடனம், எல்லா நடனமும் புக்கில் வரும்போது சும்மா நடனம் பார்த்துட்டு போகிறதில்ல, ஃபிசிக்கலாக போய் பாருங்கள். தில்லை பெருமானுடைய அந்த திருக்கூத்து தரிசனம், அந்த தரிசனத்தை கழித்து அதனுடைய சிறப்பை அதனுடைய பெருமையை எத்தனை பேர் எத்தனை விதமாக பாருங்கள். அப்படி நிற்கக்கூடிய அந்த சிறப்புடைய நடனமாக அது விளங்குகின்றது. ஆகவே இப்போ டு சம் அப், இதுவரையும் நம்ம சொன்னதினுடைய தொகுப்பு எதன் அடிப்படையில் வைத்தோம் அப்படின்னு சொன்னால், சைவ சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய சைவ சித்தாந்தத்திற்கு முப்பொருள் உண்மை என்ற பெயர் உண்டு. அந்த முப்பொருள் உண்மை என்று சொல்லக்கூடியது 3 பொருள்களை பற்றி பேசுவது. 3 பொருள்களும் அது இருக்கிறது, அதற்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது, எப்பொழுதும் இருக்கக்கூடிய பொருள்கள். அதில் பதி என்று சொல்லக்கூடியது ஒன்று, பசு என்று சொல்லக்கூடிய ஆன்மாக்கள், பாசம் என்று சொல்லக்கூடிய தலை என்று சொல்லக்கூடிய அது 3ஆக பிரிக்கப்படுகின்றது. ஆணவம், கண்மம், மாயை. பதி என்று சொல்லக்கூடிய பதியினுடைய இயல்பை சொன்னது சைவ சித்தாந்தம். அதை சிறப்பியல்பு, பொது இயல்பு என்று ஒவ்வொரு பொருளுக்கும் 3 இயல்பை காட்டுகின்ற ஒரு தனிச்சிறப்புடைய சமயம் நம்முடைய சைவ சமயம். அப்படி இறைவனுக்கும் நமக்கும் இடையிலே இருக்கக்கூடிய உறவு என்று சொல்லக்கூடிய அந்த உறவை காட்டுவது அத்துவிதம் என்று சொல்லக்கூடிய சொல். அந்த அத்துவிதம் என்ற சொல்லானது எப்படி தோன்றுகின்றது என்பதற்கு அதை அமைத்து காட்டினோம். அந்த அத்துவிதம் என்பது 2 அல்லாதது, கலப்பால் 1 பொருளால் 2. கலப்பால் 1 என்று சொல்லக்கூடியது நமக்கும் இறைவனை நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், பூஜை அறையில் வச்சுட்டு வெளில வந்துட்டா நம்ம இறைவனுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினச்சிடலாம். கண்காணி இல்லாது தவறுகள் செய்தேன் அப்படின்னுவார் திருமூலர். ஏன்னா என்னை பார்த்துக்கிறதுக்கு என்ன கண்காணிக்கிறதுக்கு ஆள் இல்லை. எது வரையிலும் அப்படின்னா, பூஜை அறை கதையை திறந்து வச்சிருக்கிற வரையிலும் ஐயோ சாமி கண்ணகுத்தம், இதை பண்ணாத அதை பண்ணாத அப்படின்னு அந்த 4/2 ஏரியாவில் உள்ளே இருக்கிற வரையிலும்
ஏதோ நாம் வந்து அவருக்கு அடங்கி நிற்கிற மாதிரியும், அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்த உடனேயே அந்த அந்த போட்டு ஒரு கதவை தாப்பா போட்ட உடனே எல்லா தப்பும் பண்ணலாயா. எங்கே இருக்கிறார் பெருமான்? வீட்டுக்குள்ளே இருக்கிறார், ஒடுகுத்தூர் மடத்தில் இருக்கிறார், ஏதோ ஒரு இடத்துல ஏரிக்கரையில் இருக்கிறார். அப்பா இங்கே இல்லை அப்படின்னு தப்பு பண்ணுறாத. எங்கே இருக்கிறார்னா இங்கேயே இருக்கு, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார், பக்கத்துலேயே இருக்கார். ஒரு அதாவது அம்மா வந்து பக்கத்துலேயே இருக்கும்போது குழந்தை தப்பு பண்ணுமா? அம்மா கண்டிப்பாங்கன்னு ஒரு பயம் இருக்கும்ல, அதுக்காக அது தப்பே பண்ணாது, எந்த விதமான இதுவும் செய்யாது. அந்த மாதிரி இறைவன் என்று சொல்லக்கூடிய எங்கே இருக்கிறான்னா, நீங்கள் சைவ பாட வகுப்புக்கு நீங்கள் வர்றதுக்கு நீங்கள் முதல்ல இந்த அத்துவித கலப்புங்கிறத ஏன் சொன்னேன்னா, ஏதோ இறைவன்றவர் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு எல்லாம் இவன் சொல்லுவான், எல்லாரும் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான், எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான், எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான். கேட்டீங்களா? இந்த மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான்ற மேட்டரே கிடையாது. இனிமேல் எல்லாம் எங்கே இருக்கிறவன் பார்த்துக்குவான், இங்கே இருக்கிறவன் பார்த்துக்குவான். இனிமேல் நம்ம டைலாக்கே மாற்றிடணும். இந்த மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான்ற டைலாக் கிடையாது, இங்கே இருக்கிறவன் பார்த்துக்குவான். அதுதான் அத்துவிதம். ஒன்றாய் இருக்கிறார், வேறாய் இருக்கிறார். நமக்காக படாத பாடுபடுறாருங்க. ஒன்றா இருக்கணும், வேறா இருக்கணும், உடனா இருக்கணும். என்ன தலையெழுத்து சொல்லுங்கள்? கொண்டாட்டியே கூட இருக்கிறது இல்லை. கொஞ்ச நேரம் ஏதாவது உடம்பு சரியில்லை கொஞ்சம் கூட இருன்னா, ஒரு அரை மணி நேரம் இருந்ததுக்கப்புறம் அவங்க கூட எத்தனை நேரம் தான் இருக்கிறது, போய் சமைக்க வேணாம் அப்படின்ட்டு போயிடுது சலிச்சுக்கிட்டு. எல்லாம் போட்டு வளர்த்த பக்கத்தில் இருக்க மகன் எல்லா ஃபீஸையும் உள்ளே கட்டியிருப்பார். கூட இருக்க முடியுமா? கூட இருறான்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குப்பா அப்படின்னு நழுவிட்டு தான் போகும். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஒன்றாக இருக்கிறாரு, வேறா இருக்கிறாரு, உடனாக இருக்கிறாரு. இவன் தேர்வானான்னு பார்த்து தேர்த்தி 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 கூட இருந்து படாத பாடுபடுற அவரை பற்றி சிந்திக்கிறதுக்கு ஒரு நம்ம மாதத்தில் ஒரு நாள் சிந்திக்கணும், மாதத்தில் ஒரு நாள். அது எதுக்கு அப்படின்னா, இது என்னவோ நான் வந்து பாடம் நடத்துகிறேன், நீங்கள் வந்து ஒரு வகுப்பாக இருந்து தான் கேட்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க. இது நம்ம செய்கிறது அவருக்கு செலுத்துகின்ற செய்நன்றி. இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த என்னென்னலாம் நமக்கு கொடுத்துருக்கிறாரு, என்னென்னலாம் நமக்கு செஞ்சுருக்கிறாரு, அப்படி செஞ்சவனுக்கு நான் ஒரு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு அந்த நன்றியை நாம் பகிர்ந்து கொள்ளுகின்ற, அவனை வணங்கி அவனை வாழ்த்துகின்ற ஒரு இடம் தான் இந்த இடம். அதை முதல்ல எடுத்துக்கணும். நம்ம அதுக்கப்புறம் சைவ சித்தாந்தத்தை படித்து அதெல்லாம் அவரே கற்றுக் கொடுப்பார். எல்லாருக்கும் எல்லாவற்றையும் உள்ளே இருந்து உணர்த்துவது எதுன்னா, நான் எவ்வளோதான் உங்களுக்கு சொன்னாலும் உங்களுக்குள்ளே இருக்கார்ல, அவர் உங்களுக்கு உணர்த்துவார். அப்படி உங்களுக்கு உள்ளே இருக்கின்றவர் அவர் உணர்த்துகின்ற அந்த நிலை தான் நம்முடைய சிறப்பான நிலை. அப்படி அந்த அறம் என்று சொல்லக்கூடிய அந்த அறத்தை செய்வதற்கு இறைவனுடைய அந்த கொள்கை என்ன என்பதாக சொன்னால், சைவத்திலே பெண்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்களினுடைய சிறப்பும், அந்த மாதுரு பாகனாக விளங்குகின்ற அவருடைய சிறப்பும் தனிச்சிறப்பு என்பதாக அதனுடைய தொகுப்பாக நாம் பார்த்தோம். ஒரே ஒரு செய்தி சொல்லி கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாட்டு சொல்கிறாரு, அது மட்டும் அந்த செய்தியை மட்டும் சொல்லி நான் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். அடுத்த வகுப்புலேருந்து நம்ம உண்மை விளக்கம் என்ற நூல் அது உங்களுக்கு வந்துடும். அந்த நூலை நீங்கள் அடுத்த வகுப்புலேருந்து எடுத்துகிட்டு வரணும். மனைவி வந்து ரொம்ப எச்ச கையில் காக்கா ஓட்டாத ஆள். எச்ச கையில் காக்கா ஓட்டாதுன்னா என்ன அர்த்தம்? கையில் கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டது இருந்தால் கூட சூன்னு ஒன்றா அது பருக்க போய் ஒட்டிடுமே, அதை காக்கா தூக்கி சாப்பிட்ருமே அப்படின்ற ஒரு கொள்கையுடைய ஒரு அறமும் செய்யாத பக்தி இல்லாத ஒரு நிலையில் அந்த மனைவி இருக்கிறாங்க. ஆனால் இவர் எப்படிப்பட்டவர்னா, எல்லாருக்கும் நல்லா செய்யணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், மனைவியை திருந்தி வாழணும்னு நினைக்கக்கூடிய இதில் இருக்கும். இப்போ இவர் என்ன பண்ணார், ஏதாவது மனைவிக்கு ஏதாவது ஒரு புத்தி சொல்லணும், நேராக சொன்னால் கேட்க மாட்டா, இவளுக்கு எப்படியாவது ஒரு புத்தி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தோம். ஒரு நாள் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்தார். அப்படி சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்தோடனே அந்த அம்மா எல்லாம் சாப்பாடு போட்டாங்க. சாப்பாடு போட்டு கை வைக்கும்போது ஃபோன் வருது. என்ன அப்படின்னா, மாமியார் சீரியஸ். ரொம்ப சீரியஸான மேட்டர் எதுன்னா மாமியார் சீரியஸ். பக்கத்தில் இந்த அம்மா போட்டுட்ருக்காங்க. என்னங்க அப்படின்னு. இல்லை அம்மா சீரியஸ். அம்மா சீரியஸா? என்ன பண்ணுறதும்மா? வாங்க என்னங்க பண்ணுறது, உடனே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவர் என்ன பண்ணுறாரு, சரி வா சாப்பாடு அப்புறம் பார்த்துக்கலாம், அம்மா சீரியஸ் வா அப்படின்னு சொல்லி எழுந்து 2 பேரும் போகும்போது செருப்பு போட போச்சு இந்த அம்மா. இன்னும் செருப்புலாம் போட்டுட்ருக்க, சீக்கிரம் வா, இது வேறு போட்டு இன்னும் அந்த நேரத்துக்கு எடுத்து வா வெளியில் வா அப்படின்னு. அம்மா சீரியஸ்ன்றாங்க, நீ பாட்டு செருப்பு போட்டுட்ருக்கு. என்னங்க ஏதாவது ஆட்டோ கிட்ட வைங்க, இங்கே 10 நிமிஷம் தான் பஸ் ஸ்டாண்டு, வா இங்கேருந்து இங்கே தானே பஸ் ஸ்டாண்டில் தானே பஸ்ஸு போயிடும். இந்த 11:10 ஒரு பஸ் இருக்குது, 1:40 பிடிக்கணும்.
அப்போ சரி வான்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. சும்மா உச்சி வெயில் கொளுத்துது. இந்த அம்மாவால் நடக்க முடியல. அங்கேயும் இங்கேயும் தவிக்குது. என்னங்க ஏதாவது ஒரு பாருங்கள், எல்லாம் வா சீக்கிரம் வான்றேன். போயிட்டே இருக்கும்போது அந்த அம்மாவில் சில முடியல. எங்க கொஞ்சமாக ஒரு நிழலாவது காமிங்க, கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஒரு நிழல்ல தங்கிட்டாவது போகலாங்க. நிழல் தானே கேட்குறா. ஆமாம், நிழல் தாங்க கேட்குறேன். இது பாரு, உன்னோட உடம்போட நிழல் பாரு, இவ்வளோ பெருசாக கீழே விழுந்து பாரு, அதில் ஒதுங்கினாங்க. எது உங்களுக்கு என்ன இதில் வரும்போது, வெயிலில் வரும்போது புத்தி கித்தி கண்டு போச்சா? என்னோட உடம்போட நிழலில் போய் என்னை நிற்க சொல்கிறீங்க. ஆமாம், பாலா தேனா தயிரா எல்லாம் போட்டு ஒருத்தருக்கும் ஒன்றும் கொடுக்காம நீ இந்த உடம்பை போட்டு வளர்த்தல. இப்படி உடம்பை போட்டு வளர்த்த உன்னுடைய உடம்போட நிழலே உனக்கு உதவலைன்னா உன் கையில் இருக்கிற காசு எப்படி உனக்கு உதவும்? வையிற்கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கு என்றும் நொய்யிற் பிளவள வேணும் பகிர்மின்கள் நுங்கற்கு இங்கன் வெயிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறுநிழல் போல் கையிற் பொருளும் உதவாது காணும் கடை வழிக்கே. உடம்பை விட்டு உயிர் போகும்போது கோடி ரூபாய் என்ன 1000 கோடி வச்சிருந்தாலும் நோபடி கேன் ஸ்டாப். உடம்பை விட்டு உயிர் போச்சுன்னா போனது போச்சு தான். அப்போ யார் உனக்கு துணை இருப்பான்னு கேட்குறாரு. அன்னையநாதர் கேட்குறாரு, சரி உடம்புல உயிர் இருக்கிற வரையிலும் நீ எனக்கு அத்தனை பேரை தெரியும், இத்தனை பேரை தெரியும், இதுன்னு சொல்கிறிய, இந்த உடம்பை விட்டு உயிர் போகும்போது உனக்கு எது துணை யோசிச்சுப்பார். அந்த துணை வேணுமா வேணாமா? ஆமாம் வேணும். அப்படி நிற்கக்கூடிய அந்த துணை தான் வழித்துணை, தனித்துணை. அது சிவம் மட்டும்தான். அதுதான் நமக்கு துணையாக வரும் என்பதாக அந்த நிலையிலே இருந்து நாம் இந்த சைவபாட வகுப்பு 7ஆம் தொகுப்பினை ஒரு வகையாக அப்படி இப்படின்னு தேத்தி அத்துவிதத்தை சொல்லி அத்துவிதத்திலே இருந்து ஒரு சின்ன ஒரு மேலே சிறப்பியல்பு பொதியியல்பினை சொல்லி அதனுடைய தன்மைகளை எல்லாம் நம்ம அமைச்சிருக்கிறோம். இனிமேல் இந்த உண்மை விளக்கம்ங்கிறது ரொம்ப அற்புதமான நூல், ரொம்ப பேசிக்கான ஒரு நூல். இது என்னென்னலாம் இந்த தத்துவங்கள் என்று சொல்லக்கூடியது என்ன என்பதை ஒரு அடிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நூலாக அது விளங்குகின்ற அந்த அற்புத நிலை. அது உண்மை விளக்கத்தை அடுத்த மே மாதத்தில் இருந்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இன்று வந்திருந்த அத்தனை பேருக்கும் எத்தனையோ வகையான இன்றைக்கி பார்த்திங்கன்னா வருடப்பிறப்பு, அப்புறம் சித்திரை 1, அப்புறம் எத்தனையோ நிகழ்வுகள் எத்தனையோ இருந்தாலும் வந்தது எப்படி அப்படின்னு சொல்லிட்டேன்னா இறைவனாக இருக்கக்கூடிய பெருமான் உங்களை அமைத்து கொண்டு வந்திருக்கிறான். ஆகவே பெருமானுக்கும் வந்திருந்த அடியார்கள் பெருமாக்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த வகுப்பு மே மாதத்தை அனௌன்ஸ் செய்வார் எந்த டேட்டுன்னு. அந்த டேட்டில் நாம் மீண்டும் சந்திப்போம் என்பதாக சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.